பரணி கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? சப்ஜெக்ட்ட சொல்லிருங்க. அப்புறம் சார் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க. பரணி எதுவும் பேசுறீங்களா? எனக்கு எதுவும் கேட்கல. சார் பரணி மைக் ஆன்ல இருக்க மாதிரியே இருக்கு. எதுவும் பேசுற அப்படின்னு வேற தெரியலையே. அதான் அவர் பேசுறது நம்ம கேட்கல. ரிலீவ் ஆயிட்டு வரட்டும். சரி, ஓகே ப்ரோ. சிம்ரன் கேமியோ உண்மையா ஜிவியோல? இந்த குட் பை டெக்லி ஸ்டார்ட் ஆனப்ப வந்து நம்ம ஸ்பேஸ்ல அதை பத்தி பேசியிருப்போம். ஸ்டார்ட் ஆன டைம்ல சுகுமார் ப்ரோ அது ட்வீட்டா கூட போட்டிருப்பாரு. எத்தனை பேத்துக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆனா நேத்துல இருந்து தானே ஒவ்வொன்றா ட்ரெண்ட் பண்றாங்க. எதை நம்புறது எதை நம்புறது இல்லைன்னே தெரியல. இல்ல அதான் சொன்னேன், சுகுமார் ப்ரோ ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்வீட் பண்ணியிருப்பாரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த குட் பை டெக்லி ஆரம்பிச்ச புதுசுல ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் முன்னாடி போட்டிருப்பாரு. அதெல்லாம் இப்பதான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. கேக்குதா இப்போ? இப்ப கேக்குது பரணி. சொல்லுங்க, அப்டேட் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க. அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சிரும். ஓகே, ஒரே நிமிஷம். நான் இனிமேல் தான் அப்டேட் தேடுறீங்களா? ப்ரோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்டுக்கலாமா? கேளுங்க பிரதர். சுகுமார் ப்ரோ இருக்காரா? சுகுமார் பிரதர் இப்ப இல்ல, இனிமேல் தான் வருவாரு. அவருக்காக தான் இங்க வெயிட்டிங். வந்த உடனே கேளுங்க. வருவார் சமயத்துல வந்துருவாரு. யாருண்ணா? அவர் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. ட்வீட் பண்ணிருக்காரா, மெசேஜ் போட்டிருக்காரா? ட்வீட். இப்பயா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாருண்ணா. ஆமா டீசர். தெரியலையே, நான் பார்க்கல. சரி வரட்டும், வந்த உடனே கேளுங்க வேணா. சரி, நான் என்ன அப்டேட் பரணி சொல்லிடுறேன். போட்டிருந்தாரு அவரு? சரி நீ ஓகே அப்டேட் ப்ரோ, சொல்லுங்க. வெயிட்டிங். நீங்க டீசருக்கு ஒன்று அவர் ஏதோ போட்டிருந்தீங்க, அதே அவர் ஏதோ எலாபரேட் பண்ணி ஹேர் கட் போட்டிருந்தாரு. போட்டிருந்தாருண்ணா. டீசர் வந்ததுக்கு அப்புறம் புரியும்னு சொல்லி போட்டிருந்தாரு. ஓ அதுவா? அதான் காலையிலே போட்டோமே ட்வீட். சரி, ஓகே. இது டொவினோ தாமஸ் அடுத்த ஃபிலிம் பள்ளி சட்டாம்பி அப்படின்னு தான் டைட்டில் வச்சிருக்காங்க. அதோட பூஜை செரமனி இன்னைக்கு நடந்துச்சு. டிஜோ ஜோஸ் ஆண்டனி அவர் தான் டைரக்டர். ரைட்டர் வந்து சுரேஷ் பாபு. ஆதி நடிக்கிற சப்தம் அந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அந்த படம் February 28 தேட்டருக்குலாம் ரிலீஸ் ஆகுது. பார்த்த எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்பெஷல் ஷோலாம் இருந்துச்சு. அதே மாதிரி ஆர்யா கௌதம் கார்த்திக் நடிக்கிற மிஸ்டர் எக்ஸ் அந்த படத்தோட ஆடியோ ரைட்ஸ் வந்து சோனி மியூசிக் வாங்கியிருக்காங்க. திபு நேனன் தாமஸ் தான் மியூசிக் பண்ணுறாரு. அந்த படத்தோட அப்டேட்ஸுமே வந்து நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு ஜிஃப் மாதிரி போட்டிருந்தாங்க. சுழல் அந்த வெப் சீரிஸ் அதோட சீசன் 2 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு பிளாட் லைனாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரெய்லர் பார்க்குறப்போ. ஸோ வெப் சீரிஸ் வெயிட்டிங். February 28 அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆகுது. பசூகா மம்முட்டி அடுத்த ஃபிலிம் அதோட 50 days to go அந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸ்பெஷலாக. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மம்முட்டி பேர் போட்டு கீழே வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் பேரும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த படத்துக்குமே வந்து வெயிட்டிங். நிறம் மாறும் உலகில் அந்த படத்தோட ஆடியோ அண்டு ட்ரெய்லர் இன்னைக்கு வந்து 7 PM அப்படின்னு சொன்னாங்க. ட்ரெய்லர் இப்போ வந்துருச்சு. ஸோ நான் ட்ரெய்லர் இன்னும் பார்க்கல. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க. இப்போ அந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஒரு நிமிஷம். இது நீக்கல்லேருந்து ஒரு புது ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் முகை மலை அப்படின்ற சாங் வந்து February 21
ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு மெலடி சாங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஹம்மர் அண்ட் 100 ஈவெண்ட்ல வந்து கமல்ஹாசன் ஸ்பீச் மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மோகன்லாலோட அடுத்த ஃபிலிம் அது வந்து அனூப் மேனன் அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அனௌன்ஸ்மெண்ட்டை அவர் ஃபேஸ்புக் போஸ்ட்ல போட்டிருந்தார் மோகன்லால். அதே மாதிரி ராபர் அப்படின்ற தமிழ் ஃபிலிமோட ட்ரெய்லர் வந்திருக்கு. அந்த ட்ரெய்லர் வந்து நான் ஓகே தான். படம் வந்து March 14th ரிலீஸ் ஆகுது. உன்னிமந்தனோட கெட் செட் பேபி அந்த படத்தோட கெட் செட் பேபின்ற வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வீடியோ சாங் டைட்டிலே அதுதான். அதே மாதிரி துடரும் படத்துல இருந்து ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கண்மணி பூவே அந்த லிரிக் வீடியோ வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுக்காக ஒரு போஸ்டர் ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் லோடிங் போல. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துருந்துச்சுன்னா சாரி. எனக்கு பரணி கிட்ட ஒரு கொஸ்டின். ஹலோ, சொல்லுங்க. அதாவது சொல்லுங்க bro. இப்போ இந்த இயர் முடிஞ்சப்ப ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கேரள பட உலகத்துல வந்து நிறைய லாஸ் 1000 கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லி நிறைய லாஸ்ன்னு போட்டிருந்தாங்க. 1000 கோடியான்னு தெரியல. பட் இல்ல நிறைய லாஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் போட்டிருந்தாங்க, ஆண்டு முழுவதும் சேர்த்துங்கிற மாதிரி. ஆனா அது 1000 கரெக்டா தெரியல, பட் அந்த ரேஞ்சுக்கு ஒரு நம்பர் தான் பார்த்தீங்க ஞாபகம். அப்போ எனக்கு என்ன ஒரு இதுனா, நீங்க அதை ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ற ஆளு இப்போ கேரளா இண்டஸ்ட்ரியில. இப்போ வினோத் தாமஸ் இருக்கட்டும், மோகன்லால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் அவங்க நடிக்கவும் செய்யறாங்க. எல்லாமே ஒரு ரொம்ப ஷார்ட் டூரேஷன்லேயே வந்து படமும் வந்துடுது. பசில் ஜோசப்லாம் ரிலீஸ் ஆன படத்தை பார்க்கறதுக்குள்ளேயே அடுத்த படம் வந்துடுது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. ரொம்ப கம்மியான நாள் தான் அந்த இது சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது, இவரெல்லாம் இந்த இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாருமே 500 600 படம், இப்போ மம்முட்டி இவங்களும் அந்த ரேஞ்சில் நடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்க 30 நாளைக்குள்ளேயே ஒரு படம் எடுத்துடுறாங்க. செலவும் கம்மி தான். இருந்தாலும் எதனால அந்த அளவுக்கு? இன்னொன்று, அவங்களுக்கு இப்போ நல்ல மார்க்கெட் இருக்கு, ஓடிடி சேட்டலைட் எல்லா பக்கமும் விற்கிறாங்க. அப்படி இருந்தும் ஏன் அவங்களுக்கு இவ்வளோ லாஸ் வருதுன்னு உங்களோட ஆங்கிளில் சொல்லுங்களேன். இப்போ நம்மதுலையாவது நிறைய நாள் ஷூட்டிங் அது இதுன்னு சம்பளம், நடிகர் சம்பளம் அது இதுன்னு சொல்லலாம். பட் அவங்க எந்த வகையில் பார்த்தாலுமே நடிகர் சம்பளமும் கம்மி தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஷூட்டிங் டேஸும் கம்மியாக தான் இருக்குது. செட் ப்ராப்பர்ட்டியும் இல்லை. பொண்ணுங்கன்னா ஒரே நைட்டியோடய போட்டு, ஹீரோயின் கூட ஒரு நைட்டியோடய கூட படம் முடிக்கிறாங்க. அப்படி இருந்தும் என்ன ரீசன்னால அவங்க லாஸ்ட் இன்கர் பண்ணுறாங்க. அதை நினச்சி வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறதா கூட ஏதோ நிப்பாட்ட போகிறதா மாதிரி ஒரு செய்திலாம் வந்துச்சு. எதனால அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பா சொல்றேன். ஆனா பக்கத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்றேன். பரவாயில்ல. Take your own time and update us. Sure. Take your own time and update us. நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு சொல்றேன். எஸ், உங்க ஆங்கிள் சார் ஆளே காண ரொம்ப நாளா. இல்லப்பா, இந்த எக்ஸாம்லாம் நடந்து முடிஞ்சு இப்பதான்ப்பா ரிசல்ட் எல்லாம் போட்டு முடிச்சிருக்கிறோம். இப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் வந்தேன். அதான் அப்படி ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வந்தேன். நான் ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். 8:30க்கு மேல ஆயிடும். நீ கொஞ்சம் வந்துட்டேன், அதனால அப்படி ஜாயின் பண்ணிடுவோம்னு பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். பிரகாஷ் ப்ரோ, யார் மாவீரன் என்ன சார்? சொல்லுங்க. சத்தம் ஷியோர் ஷாட் போல வேற லெவல்ல இருக்கு ட்ரெய்லர். நல்லா இருக்கு, ட்ரெய்லர் நல்லா இருக்கு. நீங்க குவாலிட்டியா இருக்கு, விசுவல்ஸ் நல்லா இருக்கு, சவுண்ட் சவுண்ட் இன்னொன்று வந்து இல்ல அவங்க சொன்ன ஒரே விஷயம், நல்ல தேட்டர்ல போய் சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்கக்கூடிய தேட்டர்ல போய் பாருங்க. நம்ம டீம்ல உள்ளவங்க சொன்னாங்க நிறைய பேர். அதனால உங்க ஊர்ல எது பெஸ்ட் தேட்டரோ அதில் போய் பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த படம் நம்ம ரிலீஸ் அன்னைக்கு பார்ப்போம். பார்த்துட்டு உண்மையாலுமே நமக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த படத்துக்கு ஒரு 10 அல்லது 20 டிக்கெட் கிவ்அவே கொடுக்கலாம். நான் சொல்றேன், அது அப்புறமேட்டு படம் பார்த்துட்டு ரிலீஸ் அன்னைக்கு சொல்றேன். எனக்கு நார்மலா ஹெட்செட் இல்லாம பார்க்கும்போது ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஹெட்செட் போட்டு பார்க்கும்போது அது வேற லெவல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. அந்த சவுண்ட் இதுலயே அந்த சவுண்டிங் சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது பாரு, நீ சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலாக தமிழ்நாடு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் மார்க்கெட்டாக நான் பார்க்குறேன். அதுவும் ஸ்பெஷலாக ஓவர்சீஸில். அது வந்து மலையாளம் ஃபிலிம்ஸுக்கு கிடையாது. மலையாளம் ஃபிலிம்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது மோஸ்ட்லி பேஸ்ட் ஆன் கேரளா ஒன்லி. அதோட
80% என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஃபிட் ஜோனுன்ற கேரளாலேருந்து மட்டும்தான் வருது. அதர் 20%, 10 to 20% தான் வந்து அதர் ரீஜன்ஸாக பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் வந்து மஞ்சுமல் பாய்ஸு அதுக்கப்புறம் பிரேமலு இதுதான் வந்து ஓரளவு ரெக்கக்னைஸ் ஆகி தேட்டருக்கெல்லாம் ஓடின படம் அதர் இதில் தெலுங்கு சைட்லேயும் சரி தமிழ்லையும் சரி. மற்ற ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்ல இப்போ இவங்க எடுக்கிற பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும், நமக்கு கம்மியாக தான் தெரியும். பட் ஆனால் இது கேரளாக்குள்ளேயே ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றப்போ அது கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு இப்போ வந்து பெரிய ஆக்ட்ரஸ் ஃபிலிம்னா ஓவர்சீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் வந்துடும். ஆனால் அந்த மாதிரி மலையாளம் ஃபிலிம்ஸ்க்கு வராது. ஸோ இவங்க வாங்குற அந்த சம்பளம் ஒரு 3 கோடியாக இருந்தாலும் சரி 4 கோடியாக இருந்தாலும் சரி அந்த இதுவே என்ன சொல்ல ஒரு படத்தோட பட்ஜெட்டாக பார்க்கும்போது ஒரு 15 to 20 crores அந்த 20 crores வந்து கேரளாலேருந்து 80% ரிக்கவர் ஆனாதான். இன்னொன்று நேற்றே வந்து சொல்லியிருந்தது வந்து தமிழ் சினிமாவில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓடிடி எல்லாம் சோல்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த படத்தையே ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ மோஸ்ட் ஆஃப் த இதில். பட் மலையாளம் ஃபிலிம்ஸ் அப்படி கிடையாது. படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் ஓடுனா தான் ஓடிடியே சோல்ட் ஆகுது. அது ரொம்ப மினிமலான ஒரு அமௌண்ட்டுக்கு தான். ரொம்ப அதிகமாக ஓடிச்சுன்னா தான் அது இதாகுது. அதுவும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சோனிலும் அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் இவங்க 2 பேர் தான் வந்து இந்த மலையாளம் ஃபிலிம்ஸாக கொஞ்சம் அதிகமாக வாங்குறது நான் கவனித்த வரைக்கும். அதனால தான் என்னவோ எனக்கு வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணுது. நம்ம வந்து ஆனால் இப்போ அதர் ஸ்டேட்ஸில் வந்து பார்க்குறது எல்லாமே வந்து நம்ம தேட்டரில் ஷோ கம்மியாக இருக்குதுப்பா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இல்லை வந்து நம்ம சிட்டியில் வந்து ஒரு ஷோ கொடுத்துருக்காங்க 2 ஷோ கொடுத்துருக்காங்க நம்மளால போய் பார்க்க முடியாது. அது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும். அதனால ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நிகிலா விமல் கூட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. பாலிவுட்ல வந்து மலையாளம் ஃபிலிம்ஸ்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஃபிலிம்ஸ் அங்கே ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி கூட வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் ரியாலிட்டி. மலையாளம் ஃபிலிம்ஸ் கேரளாவில் தான் வந்து 80 to 85% ப்ராஃபிட் எடுக்கிறதுனால அது மேக்ஸிமம் 1 வீக் 2 வீக்ஸ்க்குள்ளே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 வீக்ஸ் எவ்ரி 2 வீக்ஸ் ஒரு புது படம் வந்துடுது. ஸோ அதை அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே அதை ரெக்கவர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. அதனால் ஃபிலிம் லாஸில் போகுது. நம்ம வந்து படமே நல்லா இருக்கிற படமாக இருந்தாலும் அது லாங் ரன் கிடைக்கிறது இது கொஞ்சம் டவுட்ஃபுல். அப்படி லாங் ரன் கிடைச்சாதான் ஒரு 4 வாரம் 5 வாரம் அந்த படம் நல்லா ஓடுனா மட்டுமே அந்த படத்துக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஜோனில் போகும்னு தோணுது. இப்போ எடுக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா படமுமே வந்து அரௌண்ட் 10 crore 20 crore பட்ஜெட்டில் வந்துடுது. இப்போது லூசிஃபர் 2 எல்லாம் அவர் மோகன்லாலோட ஓன் ப்ரொடக்ஷன். ஸோ அதனால வந்துட்டு அது பிரச்சனை இல்லை. அது படமாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது அதர் ஸ்டேஜ்லன்றதை பொறுத்து தான். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு அதனால தான் அந்த படம் எல்லாமே லாஸ்ட்ல போகுதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பேசில் ஜோசப் ஃபிலிமே வந்துட்டு லாஸ் வெஞ்சர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பிராவின் கொடு ஷாப்பு அந்த ஃபிலிமே வந்து ஒரு லாஸ் வெஞ்சர்னு தான் சொல்கிறாங்க. படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பட் சில பேர்த்துக்கு ஒர்க் ஆகல. அப்படி இருந்தாலுமே அந்த படம் லாஸ் வெஞ்சர் தான். ஈவன் நம்ம எல்லாருமே பாராட்டுன ஐடென்டிட்டி படம் அந்த படமும் லாஸ் வெஞ்சர்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய படம் இருக்கு. அந்த ஒரு 2 வீக்ஸ்ல ப்ராஃபிட் எடுக்க முடியாத ஒரே காரணத்தினால் மட்டும் அது லாஸ் வெஞ்சர் போகுது. பரணி அந்த பரணி ப்ரோ ஒரே நிமிஷம் ஒரே ஒரு கேள்வி ப்ரோ. கேரளால மொத்தம் எத்தனை ஸ்கிரீன் இருக்குன்னு தெரியுமா? மொத்தம் எத்தனை ஸ்கிரீன்ஸ்? இல்ல தியேட்டர் கூட வேண்டாம், எத்தனை ஸ்கிரீன்ஸ்? அரௌண்ட் 715 நினைக்கிறேன் ப்ரோ. 770 ப்ரோ. 770 ஓகே 770. இன்னைக்கு தான் நான் அது யாரதோ கேரளா சைடு தான் பார்த்தேன். 770ல 700 ஸ்கிரீன்ஸ் எம்புரான் போடுறாருன்னு சொல்லி பார்த்தேன். அதனால தான் தெரியும். இங்க தமிழ்நாட்டுல 1000 சொச்ச ஸ்கிரீன் இருக்குமா? ஒரு 1100 ஸ்கிரீன் இருக்குமா? ஒரு 400 ஸ்கிரீன் டிஃபரன்ஸ் வருங்கும் போது, ஆனா உங்களுக்கும் இதே லாஸ் ஆகுதுன்னா அப்போ சினிமா பாக்குறதுக்கான ஆடியன்ஸ் இங்க தமிழ்நாடு இப்போ அவங்க பாப்புலேஷன் இப்போ இங்க தமிழ்நாடோட பாப்புலேஷன் இங்க கம்மி தானே. இங்க வந்து இப்போ சினிமா பாக்குறதுக்கான ஆளுங்களும் கம்மியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆக்சுவலா சொல்லவா? இப்போ என்னன்னா மோகன்லால் ஃபிலிம்ஸ் மோட்டி ஃபிலிம்ஸுமே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்றது வந்து ஃபேன் ஷோ எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டியில வந்து அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் ஃபுல் ஆகும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோஸ் ஃபுல் ஆகும். இந்த நூன் ஷோஸ் எல்லாமே இதாக தான் இருக்கும். கொஞ்சம் பாதி தான் புக் ஆயிருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இங்க வந்து ஒர்க்கிங் டேஸ் இப்போ என்னன்னா நான் பிவிஆர்ல சொல்றேன். காலையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோக்கு 160 ரூபா டிக்கெட்டு 180 ரூபா டிக்கெட்னா
ஆஃப்டர்நூன் ஷோக்கு அதே இது ரூ. 180 ரூ. 200 இருக்கும். ஏன்னா காலைங்காத்தால ஒரு ஒர்க்கிங் டே அன்னைக்கு இங்க வந்து யாருமே வந்து ஃபிலிம் பார்க்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது சாயங்காலம் தான். மூவி கோவர்ஸ் இருக்காங்க. பட் ஆனா வந்து அது ஒரு ஃபேமஸ் தியேட்டர். இப்போ நம்ம சென்னையில வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, காசி தியேட்டரு இல்லன்னா வந்து ரோஹிணில அந்த இதுலலாம் ஃபுல் ஆயிடுதுல்ல. எப்படினாலும் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோன்னு போட்டா அந்த இது ஃபுல் ஆயிடுதுல்ல. அந்த மாரி இங்க 1, 2 தியேட்டர்ஸ் தான் வந்து ஃபுல் ஆகுது. இப்போ நான் சொல்றேன். நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. ஆஃபீசர் ஆன் டியூட்டி. அது இப்போ புக் மை ஷோல நீங்க வந்து போய் கொச்சி புக்கிங்ஸும், ட்ரிவாண்ட்ரம் புக்கிங்ஸும் பாருங்க. அதோட புக்கிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு. அப்போ ரியாலிட்டி தெரியும். ஸோ அந்த மாரி தான் இருக்கு. அவ்வளோ பெருசா எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்ல. இப்போ 1, 2 படம் தான் வந்து ஓரளவு டீசென்ட்டான ஓப்பனிங் கிடைக்குது. மத்த எல்லா ஃபிலிம்ஸுமே புவர் ஓப்பனிங். அதுக்கப்புறம் அதோட ரிவ்யூஸ் பேஸ் பண்ணி தான் போய் பார்க்குறாங்களே. அந்த ஒரு ரீசன் தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம தமிழ் சைடுல வந்து எப்படினாலும் மோஸ்ட் ஆஃப் இப்போ எக்ஸாம்பிள் டிராகன், நீக் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஆல்மோஸ்ட் வந்து எப்படினாலும் போய் பார்த்துருவாங்க. அந்த ஒரு இது இருக்கு. ஆனா இங்க அது கொஞ்சம் கம்மி கம்பேரிட்டிவ்லி. ப்ரோ இது வந்து பிஸ்னஸ் வைஸ் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட இதுல சொல்றேன். ஸோ பிஸ்னஸ் வைஸ்ங்கிறத தாண்டி இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஒர்க்கிங் டேல ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை போய் பார்க்கறன்னா மெயின் ஃபர்ஸ்ட் வந்து யாரா இருப்பாங்கன்னா இப்போ இந்த ஐடி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு பகல் ஷிஃப்ட் போறவங்க, ரெண்டாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் மெஜாரிட்டி. யங்ஸ்டர்ஸ் அதிகமா வந்து போய் பார்க்கறத இந்த க்ரௌட் புல்லிங்கா இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் கேரளால எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி காலேஜஸ்க்கு, எனக்கு தெரிஞ்சு காலேஜஸ்க்கு அதிகமா இப்போ இங்க தமிழ்நாடு சைடோ அப்புறம் ஐடி வேலைக்குன்னு எல்லாமே வந்து இப்போ கல்ஃப் கண்ட்ரி, இப்போ நர்ஸு அப்படின்னு வெளி இதுக்கு யங்ஸ்டர்ஸ், உங்களோட மெஜாரிட்டியான யங்ஸ்டர்ஸ் வந்து வெளியில இருக்கிறனால எனக்கு தெரிஞ்சு அந்த ஒர்க்கிங் டேல போய் பார்க்கறதுக்கான ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தா மட்டும் போய் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நினைக்கிறேன். மெயின் யங்ஸ்டர்ஸ் இப்போ காலேஜ், ஐடி கம்பெனி மேஜர் இதுதான். அந்த இது வந்து உங்களதுல கம்மியா இருக்கறனால எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு எந்த படத்துக்குமே ஒரு ஒரு சாதாரண படமா இருந்தாலும் அது சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் அது ப்ராஃபிட் மேக் பண்ணாம இருக்கிறதுக்கு அதான் ஒரு காரணமா இருக்கலாம் நான் நினைக்கிறேன். ஓகே, ஓகே ப்ரோ. ப்ரோ பட் இங்க கோலிவுட்டும் அதே மாதிரி தானே இருக்கு. என்னன்னா இப்ப இங்க எப்படின்னா நம்மளுக்கு நிறைய படம் வர்றது தெரியுது. அதுல ஒரு சில படங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கிறங்காட்டி அது ஓடுது. பட் அதே மாதிரிதான் கேரளாலயும் இதே மாதிரி நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. பட் அந்த வெளியே தெரியற படம் கம்மியா இருக்கு. பட் அது பிசினஸும் கம்மியா இருக்கிறங்காட்டி தானே இந்த பிரச்சனை. கரெக்ட். இல்ல ப்ரோ, அவங்க எடுக்கிற பட்ஜெட்டுக்கு இப்போ அவங்க 30 கோடி, இப்போ பசில் ஜோசப் மாதிரி ஒரு டைரக்டர் அவங்க எடுக்கிற மினிமல் பட்ஜெட்டுக்கு இங்க இங்க படம் யார் எடுக்கிறாங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ள? ஒரு அவங்க ஃபேமஸான ஆளுங்க அவங்க எடுக்கிற பட்ஜெட்ல நம்ம ஆளுங்க இங்க என்ன எங்க எடுக்கிறாங்க? நம்ம ஆளுங்க மினிமமே 100 கோடி ரூபா தானே பட்ஜெட். அது மட்டுமே இல்ல ப்ரோ, அதை தாண்டியும் அவங்க நிறைய படம் வந்து அங்க ரிலீஸ் ஆகுது. பட் அது நம்மளுக்கு தெரியறது இல்லை. இப்ப நம்மளுக்கு பேசில் ஜோசப் படமோ இல்ல ஒரு தெரிஞ்சவங்க படம் ரிலீஸ் ஆகுறது மட்டும் தான் ப்ரோ தெரியுது. அதுதான் அங்கேயும் இருக்கிற இஷ்யூ நான் நினைக்கிறேன். நம்ம எப்படின்னா இந்த ஐடென்டி, ரேக்கட் சித்திரம், மார்க்கோ இந்த மாதிரி நம்மளுக்கு நோன் ஃபிலிம்ஸ் வந்து, அப்புறம் டாமினிக் அந்த மாதிரி நோன் ஃபிலிம்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. பட் அதே மாதிரி அன்னோன் ஃபிலிம்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. பட் அது எல்லாமே அந்த லிஸ்ட்ல தானே வரும். கரெக்டுங்க. இன்னொன்னு இருக்கு, இப்போ படம் நிறைய நல்ல படம் ரிலீஸ் ஆச்சுனாலுமே ஒரு ஆவரேஜா ஒரு ஒரு படம் பாக்குறவங்கிறவன் ஒரு மாசத்துல இப்போ பரணி ஆகட்டும், பிரகாஷ் ஆகட்டும், சுகுமார் அவங்கலாம் சினிமா ஃபீல்ட்லேயே இருக்கவங்க. இப்போ நம்மள மாதிரி வேலைக்கு போறவங்க இருக்கிறதுன்னா ஒரு மாசத்துல ஓகே நல்ல படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதிகபட்சம் பார்க்கலாம்னா ஒரு 2 படம் பார்க்கலாம். 2 படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 படம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு மேற்கொண்டு நிறைய படம் அடுத்தடுத்து மாசம் மாசம் 2 படம் அடுத்து நிறைய நல்ல படம் ரிலீஸ் ஆயிட்டே இருந்தாலுமே பார்க்கணும்னாலும் சரி அடுத்து சரி அதான் ஓடிடி வந்துருது, இல்லைன்னா ஏழைகள் ஓடிடியில் வந்துருது. சரி ஓகே அதர் லாங்குவேஜஸ் படம் ரொம்ப நல்லா இருந்தால் மட்டும் தேட்டரில் போய் பார்ப்போம். ஓடிடி வந்துருச்சுன்னா ஓடிடியில் பார்த்துக்கலான்னு இருக்கிறனால தான் எனக்கு தெரிஞ்சது. நல்ல படமே வந்தாலும் காசு ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கணும்ல. இன்னைக்கு வாரம் வாரம் ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆனா கூட வாரம் வாரம் ஒரு படம் போய் பார்த்து ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு நமக்கு பொருளாதாரம் ஒரு சிக்கலா இருக்குல்ல. நல்ல படமே வந்தாலும் இதுதான் நீடிக்கும். கரெக்டான பாயிண்ட் ப்ரோ. பரணி ப்ரோ, அங்க டிக்கெட் பிரைஸ்லாம் எப்படி ப்ரோ கேரளால? தமிழ்நாடு மாதிரி தானா இல்ல எப்படி?
ஹலோ, யாராவது பேசுறீங்களா? பேசுறீங்களா? இல்ல இல்ல உங்ககிட்ட தான் நான் கேட்டாரு பேசுறது இல்ல கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? என்கிட்ட விஷால் கேக்குது. விஷால் ப்ரோ பேசுறாரு கேக்குதா? உங்ககிட்ட தான் சாரி ப்ரோ. கேட்டாரு. டிக்கெட் பிரைஸ் எவ்வளவு அங்க இருக்குன்னு கேட்டாரு இல்ல விஷால் ப்ரோ உங்ககிட்ட 200 தான். தான், 200 தான். மோஸ்ட்லி எல்லா ஸ்க்ரீன்ல ஆவரேஜா வந்து 200 நான் தான். பேசுறது கேக்குதா ப்ரோ? கேக்குது ப்ரோ. சாரி, நான் வெளியே போயிருந்தேன், அதனால டக்குன்னு வந்தப்ப அமைதியா இருந்துச்சு, அதனால தான். டிக்கெட் பிரைஸ் இங்க மேஜர் ஆஃப் த ஸ்க்ரீன்ஸ்ல வந்து 200, சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ்னா 150 to 170. சரி, நீங்க இவ்வளவு நேரம் கேரளாக்கு எவ்வளவு மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டுக்கு அதை விட எக்கச்சக்க கிளாஸ் இருக்கு. நம்ம எவ்வளவோ பிளஸ் பாயிண்ட் வச்சிருக்கோம். இல்லைங்க, இங்க தமிழ்நாடுக்கு வந்து நம்பர் ஆஃப் மூவிஸ் ஜாஸ்தி. இப்போ நீங்க வாரம் 5 படம், வாரம் 5 படம், 4 படம், 3 படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்க அதுல தானே நம்மளது அடிபடுது. எடுக்கிற படங்கள் ஜாஸ்தியா எடுக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி ஒருக்கா கூட சண்டை போட்டோம். நான் கூட ஒருக்கா வாய் விட்டேனே, இந்த சின்ன படம் எல்லாம் எதுக்குங்க எடுக்கிறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி இப்ப நிறைய படம், இப்ப போன வாரம்லாம் 6 படம் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுல எந்த படம் எது எடுத்துச்சு, என்ன யார் நடிச்சாங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இப்ப இவர் அஜித் மாதிரி ஃபயர் போய் காப்பாத்துன ஒரு ஆள் அவர் ஒருத்தர் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி வாரம் யாரு போய் வந்ததுலயே பார்த்தாங்க, என்ன ஓரளவுக்கு மேட்ச், கரெக்ட் பண்ணது அது மட்டும் தான், பாத்துக்கங்க. அதான் என்ன டீமு என்ன மேட்சுங்கிற மாதிரி தெரியாத மாதிரி தான். ஒரு ஒரு மாசத்துல 4 வாரம் இருக்குன்னா 3 வாரம் அப்படிதான் ரிலீஸ் ஆகுது. ஏதோ ஒரு வாரம் மட்டும்தான் ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா ஓடுச்சுன்னா அடுத்த வாரத்துக்கும் சேர்த்து அந்த படமே ஆக்குபை பண்றதுனால நம்பர் ஆஃப் மூவிஸ் ஜாஸ்தியா ரிலீஸ் ஆகுதுல்ல. அப்புறம் காசு தாங்க மெயின். முக்கிய காரணம் காசு தான். எல்லாம் காசு கொடுத்து பார்க்கணும்ல தேட்டர் போய் எல்லா படத்தையும். இப்போ குடும்பஸ்தன் மாதிரினா ஓகே, போய் ஒரு ஃபேமிலியா போய் ஓகே ரைட்டுப்பா போனா சந்தோஷமா இருந்தானா ரைட் ஓகே. ஆனா இப்போ ஃபேமிலியா போறோம்னா வனங்கான் மாதிரி போயிட்டோம்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு டிசப்பாயின்மெண்ட்டோட வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்களா? போனா ஒரு கமர்ஷியலா போனா ஒரு ஃபைட்டு பாட்டு சிரிக்கணும் சந்தோஷமா வரணும். இதுதானே ஒரு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. வேலைக்கு போறவங்க ஒரு தியேட்டர் போயிட்டு வந்தா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும், ஒரு என்டர்டைன்மெண்டா தான் மக்கள் பாக்குறாங்க. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ற ஆளுங்கக்கான என்ன சொல்றது, படம் நிறைய வருது. எக்ஸ்ப்ளோர் பண்றவங்கனாலேயே பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. அதான் காரணம். ஆமா தான் ப்ரோ, நீங்க சொல்ற அதே கரெக்ட் தான். ஆனா என்னன்னா கேரளாலயும் அதே மாதிரி நிறைய ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுதான் அங்கேயும் இங்கேயும் ஒரே காமனா இருக்கு. பட் இங்க என்ன பிரச்சனைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருது, அதை கொஞ்சம் ப்ரொமோட் பண்றாங்க. இங்க கேரளால அது பண்றது இல்ல. கேரளால சில ஃபிலிம்ஸ் ப்ரொமோட் பண்றதே ப்ரொமோஷன் பெருசா செலவு பண்ண மாட்டாங்க. அந்த ஆக்ட்ரஸா பார்த்து ப்ரொமோட் பண்றது மட்டும்தான். ஆனா யூடியூப் இன்டர்வியூலயும் சரி, நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸோட இன்ஸ்டாகிராம்ல கொலாப் பண்றது, அதெல்லாம் ஓரளவு நல்லா பண்ணுவாங்க. பேசில்லாம் வந்து இப்போ நாளைக்கு அவர் குஞ்சாக போமன் அவரே வந்து இப்போ ஒரு ஸ்டேஜ்ல போய் டான்ஸ்லாம் ஆடினாரு. ஸோ அந்த மாரி தான் ஒரு ப்ரொமோஷன். ஆனா அது நமக்கு பெருசா வெளிய தெரிய மாட்டேங்குது. இப்போ அ தமிழ் ஃபிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் அ சில இன்ஃப்ளூயன்சர்ஸ வச்சு இவ்வளோ பேர வச்சு ஒரு இது ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க. பட் அது மலையாளம் ஃபிலிம்ஸ்ல பெருசா இல்ல. சொல்லப்போனா எனக்கு அந்த ஆபீசர் ஆன் டியூட்டி நாளைக்கு வருதுங்கிறதே பரணி சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. அவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். அந்த அளவுக்கு தான் அந்த படத்தோட ப்ரொமோஷன் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு இருக்குங்க. இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பாலிடிக்ஸ் வகையிலன்னு சொல்லணும் போனா, இப்ப தமிழுக்கும் சரி, கன்னடம், தெலுங்கு இது எல்லாத்துக்குமே சினிமாக்கும் பாலிடிக்ஸுக்கும் எப்பயுமே ஒரு 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 கனெக்ஷன் இருந்துட்டே இருந்தது. இப்போ நீங்க திராவிடம், இப்போ இங்க திராவிடியன் ஐடியாலஜி வந்து இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு ஸ்டார்டிங்கே வந்து சினிமா தான். சினிமாவும் அரசியலும் இங்கு பிரிக்க முடியாதனால அந்த ஒரு கிரேஸ் எப்பயுமே இருந்துட்டே இருக்கு மக்களுக்கு. ஆனா நீங்க டோட்டலா அப்படியே டிஃப்ரெண்ட்ல உங்களுக்கும் சினிமாக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லாம வெறுமனே தனிச்சு இருக்கனாலையும் ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஐடியாலஜி, அந்த சினிமா சார்ந்த ஆளுங்க அரசியல்ல பெருசா ஈடுபாடு இல்லாததும், அரசியல் இருக்கிறவங்க சினிமா பத்தி எதுவுமே இல்லாததும் ஒரு காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்க தமிழ்நாடு ஆகட்டும் தெலுங்கு ஆகட்டும், எல்லா சீஃப் மினிஸ்டர் இப்போ அரசியலுக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே சினிமா பிளஸ் பாலிடிக்ஸ் ரெண்டுக்குமே எப்பயுமே ஒரு கனெக்ஷன் இருந்துட்டே தான் இருக்கு இப்போ வரைக்குமே. அதுவும் ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன், மக்களுக்கு சினிமா மேல ஒரு ஈர்ப்பு இருக்கிறதுக்கு காரணமும். ஆக்சுவலா இந்த இன்டர்நெட் சமூகம் தான் வந்து மார்க்கோ படத்தை வந்து
ஆஹா ஓஹோன்னு கொண்டாடினாங்க. ஆனா அதே ஆக்டர் நடிக்கிற உன்னி முகுந்தன் படம் நாளான்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அது யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியும் ப்ரோ. பேபி அண்ட் பேபி தானே. சாரி, அது என்ன ஓமை பேபியா? சொல்லுங்க, நீங்க டைட்டில் கரெக்டா சொல்லுங்க. சூப்பர் பேபில ட்ரைலர் சூப்பர் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கைனகாலஜிஸ்ட்ல இருந்து ஆமா. கார்டியாலஜிஸ்ட்ல இருந்து கைனகாலஜிஸ்டா மாறுற மாதிரி. பேபிங்கிற மட்டும் எனக்கு மைண்ட்ல நிக்குது. கரெக்டா தெரியல ஆனா. கெட் செட் பேபி. யா கரெக்ட். மார்க்கோக்கு அந்த ஓப்பனிங்ல பாதி வந்தாலே இந்த படத்துக்கு ஆச்சரியம் தான். அப்படிதான் இருக்கு நிலைமை. மார்க்கோ வந்து வேர்ட் ஆஃப் மவுத்ல பிக்கப் ஆகலையா? ஓப்பனிங்கே பயங்கரமா இருந்துச்சு. ஓப்பனிங்கே பயங்கரமா இருந்துச்சு ஆக்சுவலா. நான் போன இதெல்லாம் ஃபுல்லு, அந்த பிவிஆர் ஃபுல்லு ஆக்சுவலா. மத்தியானம் ஷோ நினைக்கிறேன், ஃபுல் ஆக்சுவலா. புக்கிங்ஸே அது சூப்பரா ஏங்க இருந்துச்சு. இது என்னங்க ஒரு புதுவிதமான புறக்கணிப்பா இருக்கு. இல்ல உண்மைதான். ஒரு 5 நிமிஷம் பேசுறேனே அதுக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லாம திடீர்னு மார்க்கோ இல்ல இல்ல பேசுறீங்களே. நான் வந்து இப்ப நான் இந்த சொன்னதுக்கு மைண்ட் யோ இல்ல ப்ரோ, அவரது ஆமாயா நீ நாளான்னைக்கு ஒரு சொன்னது படம் ரிலீஸ் ஆகுது. யோ ஆமாயா நீ சொன்னது கரெக்டியால் இல்ல ஏதாவது இல்ல சொல்லு. எனக்கு அது இல்லைன்னா என்ன சொல்றது, இல்லைங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. 5 நிமிஷம் பேசியிருக்கேன். மார்க்கோ இல்ல நீங்க ரிலீஸ் ஆகுது நீங்க பாத்திருக்கீங்களான்னு அன்னைக்கு மாதிரி தப்பான ஏதாவது பாயிண்ட் சொல்லியிருந்தா ரவுண்டு கட்டியிருப்போம். ஓஹோ அப்ப இல்லைங்க சரி நான் அது தப்பான பாயிண்ட் வந்துச்சு ரைட்டா இல்லையா நீ சொன்னது ரைட்டு இல்ல நீ சொன்னது தப்புனா பரவாயில்ல. இது புதுவிதமான இல்ல புறக்கணிப்பா இல்ல இல்ல இருக்கு. அதான் ப்ரோ, ஓரளவு கரெக்ட் தான். மௌனம் சம்மதம். ஓரளவு கரெக்ட் தான் ஓ என்னை அப்படி பொறுத்த வரைக்கும். இப்போ ஓ ஒருவேளை ஒருவேளை பாலிடிக்ஸ் உள்ளே கொண்டு வரவே கூடாதோ? அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ. நம்ம ஸ்பேஸ்லயே வந்து ரைட் பாலிடிக்ஸ் எல்லாம் ஓகே பேசியிருக்கோம் அப்பப்போ. பட் நீங்க ரைட் சொன்னதுல தப்பு எதுவும் இல்லைனாலும் எல்லாரும் அமைதியா இருந்தாங்க, அவ்வளவுதான். சரி ரைட் ஓகே 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 அதனாலதான் சரி இதை யோசிச்சு மைண்ட்ல சரி நான் ஓகேங்க சொல்லுங்க ப்ரோ. விடுங்க அடுத்து நமக்கு வீரதீர சூரன் குட் பேட் அக்லி ரெட்ரோ அப்படின்னு ஒரே ஒரே கொண்டாட்ட மனநிலையில இருக்கோம். சரி ஓகே. ஒரு ஃபன்னா இருக்கு போகுது எங்களுக்கு. எங்க நடுவுல 3 படம் இருக்குங்க. டிராகன், நீக்கு, சப்தம்னு. ஸ்ட்ரைட்டா மார்ச் எண்டுக்கு போயிட்டீங்களே. இந்த ஃபெப் எண்டு மார்ச் ஸ்டார்டிங் எல்லாம் ஒண்ணு இருக்கே. ஆக்சுவலா பரணி சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் தெளிவாச்சு. இப்போ பார்த்த வரைக்கும் என்னன்னா, அந்த நம்ம சவுத்துல வந்து நம்பர் ஆஃப் பாப்புலேஷன்ல அதிக பெர்சன்டேஜ் இருக்கிறவங்க சினிமா தேட்டருக்கு போறது வந்து ஆந்திரா தெலுங்கானா. இப்ப அதுக்கடுத்து தமிழ்நாடு, அதுக்கடுத்து கர்நாடகா, அதுக்கடுத்து வந்து கேரளா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதாவது டோட்டல் பாப்புலேஷன்ல. ஸோ அவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்போது கம்மியான பேர் தான் தேட்டருக்கு போறாங்க. அங்க வந்து நிறைய வில்லேஜஸ் வந்து இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து இப்போ தேட்டருக்கு வந்து அவ்வளவா போக விருப்பம் இல்லைங்கிற மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க. அதாவது சிட்டிஸ் தேட்டர்லாம் ஓடும். அந்த சி சென்டர் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் இப்போ வந்து அங்கே கொஞ்சம் குறைஞ்சிச்சுனாங்க. அது எப்படின்னு தெரியல. ப்ராக்டிக்கலாக நான் பார்த்ததில்ல. அதே போல் இந்த ஓடிடி இதுலையும் பார்த்தோம்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஹிந்தி கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அடுத்து தமிழ், தெலுங்கு. மலையாள கண்டென்ட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா அவன் தான் நிறையா காசு கொடுக்குறவன். அவனுமே ஹாட் ஸ்டார் இவங்கெல்லாம் கம்மி இதுதான். சோனிலையும் அவ்வளோ இதாக பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய பெரிய டிராபேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அதே போல் இந்த இவங்களுமே இந்த சேனல்லாம் வந்து பாலிமர் இந்த மாதிரி இவங்க தான் இது போடுறாங்க. அந்த டப்பிங் படம் போடுறாங்க மலையாள படம். ஆனால் லீடிங் சேனல் வந்து இவங்கெல்லாம் சன்லாம் அவ்வளோவா வந்து பிரைம் டைம்ல எல்லாம் வாங்கி போடுறதில்ல. இப்போ இந்த இதில் அலோ வைகுந்தபுரம்லாம் போட்டாங்க. அதெல்லாம் நல்ல ரிப்பீட் வேல்யூ இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்தாங்க. அது மாதிரி நல்ல ஹிட் ஆகிற படங்களையே இவங்க சேனல்ல வந்து இவங்களுக்கு அங்கே சூர்யா டிவி இருக்கு, வாங்கி தாராளமா வந்து பிரைம் டைம்லேயே போட்டாங்கன்னா நல்லா தான் திரும்ப திரும்ப பழைய படங்களே போடுறதுக்கு இந்த படங்களை போட்டால் நல்ல ஆடியன்ஸ் வரதான் செய்வாங்க. பட் ஏன் அந்த எஃபர்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி அவங்க 20 crores வந்தாலும் உள்ளேயே எடுக்க வேண்டியிருக்கு. அதே போல கல்ஃப்ல தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பொட்டன்ஷியல் வியூவர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க ஆரம்ப காலத்துல இருந்தே. பட் இந்த பக்கம் இப்போ யூஎஸ், யூகே, அமெரிக்கால எல்லாம் அந்த அளவுக்கு ஆந்திராக்காரங்க, தமிழ்நாடுக்காரங்க இருக்கிற அளவுக்கு இவங்க இல்லாதது இந்த இந்த படங்களோட வசூலை பாதிக்கிற மாதிரி தெரியுது நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது. கரெக்டானா? கரெக்ட் தான். இல்ல சார், அதே மாதிரி நீங்க அந்த டிவில சொன்னீங்களேங்க சார். அதுல எனக்கு என்ன டவுட்னா, இப்ப மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வரது எல்லாமே பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸ் த்ரில்லராவே இருக்கு. பட் அதை நம்ம ஒரு டைம் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த சஸ்பென்ஸ், அந்த ட்விஸ்ட் எல்லாமே நமக்கு எலாபரேட் ஆகுமே தவிர, செகண்ட் டைம் அது பார்க்கும்போது நம்மளுக்கு அது ஒரு அந்த இது இருக்கு அதுல. எனக்கு அதனாலதான் அவங்க மேக்சிமம் அந்த மாதிரி வாங்குறது இல்லையோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த கமர்ஷியல் வேல்யூ, அந்த ரிப்பீட் வேல்யூ வந்து கம்மியா இருக்கிறங்காட்டி தான் அந்த ஒரு ஐடியாவும் அவங்க யோசிக்கிறாங்களோன்னு தெரியல. இல்ல அப்படி இருந்தாலும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா புலிமுருகன் வாங்கினாங்க, லூசிஃபர், அது எல்லாமே வாங்கி போட்டு அவங்க வாங்கி விஜய் டிவில வந்து பிரைம் டைம்ல போட்டு அவங்க இது பண்ணாங்க. ஆனா நடுவுல வந்து எந்த படமே அவ்வளோக்கு அவங்க வாங்கவே இல்லை.
அதான் நான் சொல்றேன். அதாவது இப்போ ஒன் டைம் சஸ்பென்ஸ் அப்படின்னா கூட நம்ம வந்து ஒரு தடவை ஓடி ஒரு ஒரு தடவையே எல்லாருமே வந்து பாத்துட போறது இல்லை. எப்படி 2-3 தடவை போட்டா வந்து ஓரளவு வந்து கவர் ஆகும். அந்த ஏன்னா அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு நான் சொல்றேன். சன் மாதிரி வந்து அதிக வியூவர்ஷிப் இருக்கிறவங்க அவங்களோட பிரைம் டைம்ல வந்து போட்டாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா அந்த மார்க்கெட். அதாவது நம்ம இந்த எனக்கு இதுலதான் இந்த அலோ வைத்த பிரூமுலு போட்டப்ப தான் பார்த்தப்போ அது நல்லா எல்லாருமே பார்த்தாங்க. திரும்ப அந்த படம் போட்டாலுமே அந்த படத்தை வந்து பார்க்குறாங்க. ஓகே, அது கமர்ஷியல் இதாக இருந்தாலும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி படங்களை வந்து அவங்க கொண்டு வந்து போட்டால் தானே அந்த அஹ், ஒரு பெரிய ரீச் இருக்கும். இப்போ ரிப்பீட் வேல்யூ இல்லாத படம்னாலுமே பசில் ஜோசப் படம்லாம் வந்து இந்த 2-3 படம் இருக்கு இல்லையா, அந்த ஃபலிமி இந்த மாதிரி படம்லாம் நம்ம தமிழ் ஆல்மோஸ்ட் தமிழ் கல்ச்சரோட ஒட்டி தான் இருக்கு அந்த படம். ஏன் அதெல்லாம் சேட்டலைட்ல வாங்கி போட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அதே போல 2 பசங்க இருந்துட்டு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு குடும்பமா போறது இதெல்லாம் நம்ம இதுலயுமே நடக்குது. நம்ம திருப்பதி இந்த பக்கம் வந்து போயிட்டு இருப்போம், அவங்க அந்த பக்கம் போறாங்க. நல்லா வந்து நிறைய கனெக்ட் ஆயிக்கும். எப்படி அந்த ஃபேமிலி ஒரு டிராவல்ல மாறுது, இதெல்லாம் வந்து கண்டிப்பா போட்டா நல்ல ரிப்பீட் வேல்யூவோட அடிக்கடி பார்ப்பாங்க. பட் ஏன் அந்த எஃபர்ட் அவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, இவங்களும் அதை பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, எனக்கு என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு நேரம் வந்து சுகுமார் ப்ரோ இருந்து எப்படி வந்து எமோஜி போடாம இருக்கிறாரு, பேசாம இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். சுகுமார் ப்ரோ, உங்கள்ட்ட யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கணும்னு வந்தாரு ஸ்டார்டிங்ல. அவரு டீசரை பார்த்துட்டாரு போல. சார் சார் டீ கடையா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க சொல்லுங்க சார் சார் இப்போ இப்போ நம்ம சினிமா இப்போ தமிழ்நாட்டில் மெட்ராஸ், கோயம்புத்தூர், திருச்சி, இப்போ நம்ம மெட்ராஸ் மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மாவட்டம், ஒரு ஏரியா கேரளால இல்லாதது ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாடோட வசூல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு கால்வாசி ஒரு கால்வாசி வசூல் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில இருந்து தான் இருக்கு. அந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை உருவாக்காம இருக்காங்கன்னு நீங்க இல்ல, நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா இப்போ வந்து திருவாண்டரம் இருக்கு அப்படின்னா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது தங்கி வந்து பேச்சலரா வந்து தங்குறாங்க பாத்தீங்களா ஒரு ஊர்ல, அவங்க தான் அந்த செகண்ட் ஷோக்கு எல்லாமே வந்து நிறைய வருவாங்க. ஒரு வலுவான ஆடியன்ஸா இருப்பாங்க. லாட்ஜில் தங்கி இருக்கிறவங்க, ரூம்ல தங்கி மேன்ஷன்ல தங்கி இருக்கிறவங்க, படிக்க வந்தவங்க. பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் படிக்கும் போதுல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷோ ஃபுல்லாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய மாசு. அதுவும் இல்லாமல் வீடு இல்லாமல் தனியாக வந்து தங்குறவங்கிறது வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் தெலுங்கு படமெல்லாம் இவ்வளோ நாள் இல்லாமல் இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா, சாஃப்ட்வேருக்காக ஆந்திரால இருந்து வந்து தங்கி இருக்கிற பேச்சுலர்ஸ் எல்லாருமே மொத்தமா சனிக்கிழமையானா வெள்ளிக்கிழமையானா அங்க போறாங்க. அது வந்து ஒரு பெரிய டிக்கெட் கலெக்ஷன் வந்து அது வந்து கூட்டி கொடுக்குது. ஆனா நீங்க ட்ரிவாண்ட்ரம் அந்த கேரளாக்கு படிப்பு விஷயமாவோ தொழில் விஷயமாவோ அங்க போய் தங்குற மக்கள் வந்து குறைவு. ஏன்னா அங்க அங்க இருக்கிற சூழல் வந்து செட் ஆகாது இங்க இருந்து போறவங்களுக்கு. அங்க அந்த அளவுக்கு அஃபர்டபிலிட்டியும் கிடையாது. நம்மள வந்து ஆந்திரா பசங்க வந்து அவ்வளோ பேர் படிப்பாங்க. இப்போ பெங்களூர் பசங்களும் வந்து படிக்கிறாங்க. நீங்க சொல்ல மாதிரி சென்னை இருக்கிற காலேஜஸ்ல, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே லட்சக்கணக்கில் இருப்பாங்க. இப்போ பசங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் சேர்த்து 1,00,000 பேர் 1,50,000 பேர் இருப்பாங்க. அதர் ஸ்டேட்டுக்காரங்களும் இருப்பாங்க 4 வருஷமும் சேர்த்து. ஸோ இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டு. மகேஷ் பாபு படத்துக்கு, பவன் கல்யாண் படத்துக்கெல்லாம் வந்து அவங்க மொத்தமாக வர்றாங்க. பட் அந்த மாதிரி கேரளாலெல்லாம் யாரும் போய் தங்குறாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அங்கே வந்து அஃபர்டபிலிட்டி வந்து கிடையாது. அங்கே அந்த அளவுக்கு லீடிங் கல்வி நிறுவனங்களும் வந்து கிடையாது. அதே போல தொழிற்சாலைகளும் கிடையாது. அந்த மாதிரி வேலை பார்க்க வந்து தங்குறவங்க அந்த மாதிரியான ஆட்களுமே வந்து கிடையாது. அந்த அந்த ஸ்டேட் அந்த அளவுக்கு வந்து அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை டெவலப் பண்ணலை. அங்கிருந்து தான் வெளியில வந்து போறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் தான். நம்ம சென்னை செங்கல்பட்டு ஏரியா மாதிரி அங்கே ஒரு ஒரு எந்த படம் போட்டாலும் வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு கூட்டத்தை அவங்க வந்து டெவலப் பண்ணலை. இன்னொன்று அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லலாம். அவங்க வந்து ரொம்ப இப்போ நீங்கள் ஒருத்தர் பாயிண்ட் சொன்னார், சூப்பரான பாயிண்ட். தமிழ்நாடும் அரசியலும் அதே போல் ஆந்திரா அரசியலும் சினிமாவும் ஒரு இதாகி இங்கேருந்து அங்கே வர்றது இதெல்லாம் இருக்கனால அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தொடர்ச்சியாகவே மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை இன்னொரு விதமாகவும் பார்க்கலாம். அதாவது அந்த அளவுக்கு வந்து அது மேலே ஆர்வம் உள்ளவர்கள் சினிமா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகர் மன்றம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு படம் தன் அபிமான நடிகர் நடித்த படம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுறோம்.
2 தடவை கூட 3 தடவை கூட கூட்டமே இல்லப்பான்னு சொல்லிட்டு கூட ஒரு 4 பேர் சேர்ந்து போய் பார்த்துட்டு வர்றாங்க. அதை ஷேர் பண்றாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஸ்டேட்ல இருக்கு. ஆனா அங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய மோகம் அவங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி தெரியல. அதே போல ஃபேன் வார் ஃபைட்ஸும் அங்க ரொம்ப இருக்க மாதிரி தெரியல. ஆந்திராதுல கூட இருக்கிற மாதிரி அந்த ஃபாலோ பண்ணா தெரியுது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்தே நடிக்கிறாங்க. மம்முட்டி, மோகன்லாலும் சேர்ந்து நடிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலா 3 ஜெனரேஷன் வந்து இப்போ வந்து லைவ்ல இருக்கு. 3ஆ 4ஆன்னு கூட சொல்லலாம். மம்முட்டி, மோகன்லால் ஒரு ஜெனரேஷனு, அதுக்கடுத்து வந்த இவங்க இப்போ பிருத்திவிராஜ் இந்த மாதிரி ஒரு டீம், அதுக்கடுத்து வந்த ஃபசில் ஜோசப், இவங்க டொவினோ தாமஸ் இப்படின்னு 3 செட்டு கூட இருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து நடிச்சுக்கிறாங்க. இவர் படத்தை அவர் டைரக்ட் பண்றாரு, இவர் படத்தை அவர் ப்ரொடியூஸ் பண்றாரு, இப்படியெல்லாம் நியூஸ் வந்துட்டே இருக்கு. பட் அதனால வந்து அங்க வந்து ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் த அந்த இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ன மொக்க படமா இருந்தாலும் சரி எங்கால் படமே நான் போய் பார்க்குறேன், எஃப்டிஎஃப்எஸ் போறேன்னு அங்கே போய் வலுக்கட்டாயமா போற மக்கள் சதவீதம் நம்மளோட ஒப்பிட்டா குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 ஃபேக்டர் வந்து இதா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அதர் ஸ்டேட்டுக்காரவங்களும் அங்கே போய் தங்குறது பார்த்தீங்கன்னா இந்த மூணாறு அந்த பார்டர் அங்கே தான் வந்து தங்குறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு சிட்டியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இது மட்டும்தான் அங்கே இருக்குது. ஒரு ஒரு நாராயணா கோச்சிங் சென்டர் ஏதோ ஒன்று சொன்னாங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வந்து நீட்டுக்கு படிக்கிறாங்க. 4 பேட்ச் நடத்திக்கிட்டு ஒரு பெரிய இது 20,000 பேர் 20,000 இன்னொரு கேம்பஸ்ல வேற 40,000 பேர் அங்கே படிக்கிறாங்க. அது நிறைய தமிழ்நாடு, ஆந்திரா எல்லா ஸ்டேட்டுமே உண்டு. அது ஒன்று தான் அதர் ஸ்டேட்ல இருந்து அங்கே போய் தங்கி படிக்கிற கல்வி நிறுவனமாக இருக்குது. அதுவும் ப்ரைவேட்டு. அங்கே இருக்கிறவங்க நீட்டுக்கு படிக்கிறவங்க எத்தனை படத்துக்கு வந்துட போகிறாங்க, அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது. வேலைன்னு போய் தங்கி சாயங்காலம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க தான் ஒரு பெரிய பொட்டன்ஷியல். அது இன்னும் நம் நண்பர் ஒருத்தருக்கு முன்னாடி சொன்னார், காலேஜ் படிக்கிறவங்க ப்ளஸ் வேலை பார்த்து பேச்சுலர் ஆக்கவங்க தான் ஒரு பெரிய பொட்டன்ஷியல். அது அங்கே லேக் ஆகுது. நான் நினைச்சதை சொல்லிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ. ஆனா உங்க கூட எனக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கு. தாராளமா சொல்லுங்க. நம்ம என்ன இது நல்லா இருந்தா ஏத்துக்கிற போறோம், நம்ம சண்டையா போட போறோம். இது நம்ம ஆக்சுவலா சேரிங் தானே, சேரிங் தானே, நாலேஜ் சேரிங் தானே இதெல்லாம் வந்து. உண்மை ஐயா, உண்மை. சரி, இந்த வாரம் யார் யாரெல்லாம் நீக் போறீங்க? இங்க 2 படமும் ஓப்பன் ஆகாதுன்னு நினைச்சேன். இங்க 2 படமே ஓப்பன் ஆயிருக்கு. அதுவும் டிராகன் தெலுங்கு, தமிழ் 2 ஆடியோல ஓப்பன் ஆயிருக்கு. ஆனா ஷோ டைம் தான் சரியில்லை. வீக்கெண்டுக்குள்ள 2 படத்தையும் பார்த்துருவேன். ஃபர்ஸ்ட் டேவே பார்க்க முடியுமான்னு தெரியல. சூப்பர் ப்ரோ. விஷால் ப்ரோ, நீங்க? நான் டிராகன் பார்க்கலான்னு இருக்கேன். டிராகனா? தலைவா நான் பேக் டு பேக் போறேன் தலைவா. டிராகன் பார்த்துட்டு அடுத்த நீக் அப்படியே. டிராகனுக்கு தெலுங்குல ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் டைட்டில் வச்சிருக்காங்க. ஆமா ஆமா. இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா ஜூனியர் என்டிஆர் வந்து டிராகன் நடிக்க போறதா மாதிரி ஒரு டைட்டில் பதிவு பண்ணி வச்சிருந்தாங்க, அதனால இருக்கலாம். பிரசாந்த் நீல் ப்ராஜெக்ட் ஓடுது. ஆமா, அது ரூமர் வந்துச்சு, அதனால இருக்கலாம். சூப்பர் ப்ரோ, நீங்க ஒரு ட்வீட் பண்ணீங்கல்ல, அதோட ரீசன் என்ன? அவர் இருக்காரான்னு கூட தெரியல. நான் அதுதான் ப்ரோ கேட்கலான்னு வந்தேன். இல்ல அத பிரகாஷ் ப்ரோட்டி கேட்கலாம். பிரகாஷ் ப்ரோ, 2 பேரும் காமனா ஒரு பேட் வேர்ட் போட்டிருந்தீங்க. அது எதா குறியீடா இல்ல என்ன இது புரியல. அந்த வாரத்தை வரும் போல. ஏற்கனவே ஆமா, துணிவு பிரகாஷ் ட்ரெயிலர்லயே அவர் அண்ணன்ட்ட அந்த நான் எதிர்பார்க்கல. அது தவிர்த்திருக்கலாம். குறியீடா ஏங்க? அதான் நேரடியா வரப்போகுது. குறியீடு எல்லாம் இல்ல, நேரடியா வரப்போகுது. இல்ல அதுதான் ப்ரோ, அது எப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்ல நம்ம அந்த வேர்டை சொல்லி நம்ம கத்துவோம். தாண்டா ட்ரெய்லருங்கிறது கத்துவோம். இல்ல அந்த படத்துல அந்த வேர்டு மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்களா, அந்த 2ல ஏதோ இருக்கலாம்ல, அதுதான். கண்டிப்பா அந்த வேர்டு வரதான் இருக்கும். துணிவுல வந்துச்சுல, அதத்தாங்க அவர் இந்த போட்டிருந்துச்சு, மாதிரிதான். அதத்தான் கேட்டேன். ஆமா. அதான் அதே மாதிரிதான் இதுலயும் கட்டாயம் வரப்போகுது. பார்த்துட்டு எல்லாரும் அதே வார்த்தை தான் சொல்ல போறாங்க. மிஸ்கின் நல்லவர். மிஸ்கின் வந்து ப்ரொமோஷன் கூப்பிடக்கூடாது. அவர் டீசர்ல சொன்னதை விட அவர் 1000 தடவை சொல்லி ஒரு ஸ்டேஜ்லயே. அதனால மிஸ்கின் மட்டும் ப்ரொமோஷன் கூப்பிடாம இருந்தாங்க. மிஸ்கினுக்கு இப்ப ஆதரவு எக்கச்சக்கமா இருக்குப்பா. இல்ல அவர்தான் சினிமா பக்கத்துலயே இருக்காரு. எனக்கு பக்கத்துலயே இருக்காரு. அவரு சப்போர்ட் பண்ணுவாரு மிஸ்கின்க்கு. மிஸ்டர் ஸ்மார்ட் பர்னிங். நான் எப்ப மிஸ்கின் சப்போர்ட் அது பண்ணேன்? வேற
ஆமா, நீங்க தான் மிஸ்கின் பேசுனது வைப்னு போட்டீங்களே. மிஸ்கின் இஸ் மிஸ்கின் இஸ் a வைப் அப்படினா மிஸ்கின் இஸ் a வைப் நான் அப்படின்னு. எதுக்கு போட்டேன்னா அவர் அப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு இனிமேட்டு நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு. அடுத்து 10 செகண்ட்ல பேசிட்டாரு மனுஷன். அதுக்காக நான் போட்டேன் அவ்வளவுதான். ஓ, அதுதான் வைபா? பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு பேர் தான் வைபா? அதான் மிஸ்கின். அதான்டா மிஸ்கின். ரைட், ஏங்க ஓகே. நான் ஏதாவது சொன்னாலே சரி, வந்துட்டு ஓகே. நீ சரியில்லை அது சரியில்லைன்னு ஒருத்தர் கிளம்பி வந்துருவாருங்க. பேசாம இருங்க, நான் எதுவும் சொல்லல. அதுக்காகவே சொல்லுவோம். அவன் டென்ஷன் ஆகுறான்ல, அப்ப அதுக்காகவே சொல்லுவான். டிராகன்ல அந்த ட்ரைலர்ல ஒரு சாங் வருது இல்ல, ஃபோக், அது அது வருதா இல்ல? கலகலா அதானே? ஏதோ போட்டிருந்தாங்களே. அது வரும் ப்ரோ, வரும். ஐ திங்க் சோ. தெரியல, எனக்கும் தெரியல. அவங்க ரிஷப் ஷெட்டியோட ஒரு படம் சாவா இப்ப வந்து பயங்கரமா பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப தும்னாதான் கரெக்டா இருக்கும்னு அவங்க இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களும் சிவாஜி பத்தி எடுக்கிறாங்கல்ல, சத்ரபதி சிவாஜி. யார் எடுக்கிறா? ரிஷப் ஷெட்டி காந்தாரா ஹீரோன்னு நினைக்கிறேன். இல்ல அவரா? ரிஷப் ஷெட்டி நடிக்கிறாருல்ல, எப்பயோ போட்டாங்களே. ரிஷப் ஷெட்டி தான் ஆமாங்க, நடிக்கிறாரு. இன்னைக்கு ஒரு அப்டேட் எப்பயோ விட்டாங்க. ஃபர்ஸ்ட் லுக் வந்து எப்பயோ வந்துச்சு. இன்னைக்கு விட்டாங்கல்ல ஒண்ணு. இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்துருச்சு. ஆமா, எப்படி நார்த்ல வந்து இனிமேல் இதுதான். நான் அந்த அந்த படத்தோட அப்டேட் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே சொல்லியிருந்தேன். அவ்வளவுதான், காந்தாராங்கிற ஒண்ணு வச்சு இவர் இனிமேல் நார்த் இந்தியாவில் இவர் அடுத்த வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் வந்து மித்தாலஜி எல்லாத்தையும் கலந்தடிக்க போறாங்க இனிமேல்னு. அதே தான் ரெகுலராக போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2-3 பேர் கேட்ட மாதிரி காலையில் போட்டதுக்கான அந்த கிஃப்ட்டுக்கான வந்து மீனிங் வந்து டீசரில் டைலாக் இருக்குது. அது நம்ம டைலாக்லாம் எதுவுமே ரிவீல் பண்ணல. அதனால் டீசர் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலாம். நல்லா அந்த ஃபீல் பண்ணுற மாதிரி ஜாலியாக ஒரு ரகலையாக இது வரைக்கும் நீங்கள் என்னென்னலாம் கேட்கணும், ஏற்கனவே என்னென்னலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்களோ எல்லாமே அதில் இருக்குங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் மூலமாக தகவல் வந்துச்சுனால எல்லாரும் போட்டுட்டு இருக்கிறாங்க. சுகுமார் ப்ரோ அதுக்கு தான் போட்டிருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்ததுக்கப்புறம் அவரே சொல்லுவார்னு பார்த்தேன். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆப்பில் இருந்தேன். பட் என்ன சுகுமார் ப்ரோ லைனில் இல்லை போல இருக்கு. இங்கே ஹெட்செட்டை கழட்டி வச்சுட்டு அங்கேயோ போயிட்டாரு போல இருக்கு. நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஹைப் வச்சுக்கலாம். நான்லாம் பார்க்கலங்க, கண்டிப்பாக பார்க்கலங்க. ஓகேங்களா, கண்டிப்பாக 100% பார்க்கல. நம்ம பார்த்த நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னார், ரொம்ப 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 க்ளோஸ் சர்க்கிள், நம்பகத்தன்மையான ஆள். அவர் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக சொன்ன விஷயம் என்னன்னா சூப்பராக இருக்குது, தாராளமாக பார்க்கலாம் அப்படின்னு. அதாவது தாராளமாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஹைப் பண்ணலாம், வெயிட் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒருத்து. அதே மாதிரி நான் வந்து அவர் சொன்ன டேட்டை சொல்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து மந்த் எண்டுனாங்கல்ல, நான் என்ன நினச்சேன், அடுத்த வாரம் மகா சிவராத்திரி அன்னைக்கு வருமோ அப்படின்னு நினச்சிருந்தேன். கடைசியில் எக்ஸாக்டாக எண்டு வருது போல இருக்கு. 28ஆம் தேதி, பிப்ரவரி 28ஆம் தேதி குட் பை டக்லி டீசர் வருது அப்படின்னு சொன்னார். ஒரு ரகலையான நீங்கள் எப்படிலாம் பார்க்கணும்னு ஆசைப்படுற ஏகேவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். வெயிட் பண்ணி பார்ப்போம், அவ்வளோதான். அதில் சொன்ன டைலாக் தான் அவர் சொன்ன டைலாக் நம்ம ட்வீட்டாக போட்டுவிட்டோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நாளைக்கு நீக்கு ப்ரீமியர் இருக்குன்னு வேற சொன்னாங்க. ஸோ நைட் எப்படின்னாலும் ரிவ்யூஸ் வந்துடும். வெயிட்டிங். அதுக்குமே கொஞ்சம் ஹை ஹோப்ஸோட இருக்கேன், பார்ப்போம். இன்னும் ஆதி ப்ரோ இன்னைக்கு விஷால் ப்ரோ இன்னைக்கு வாயவே திறக்கல. இல்ல எனக்கு புரியவே இல்லை, கேட்டுட்டு இருந்தேன். சொல்லுங்க ப்ரோ. பரணி இன்னைக்கு வந்து பரணி இன்னைக்கு 3 விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தர் பேசி முடிச்சாரு, டக்குன்னு அவர் ஒரு டாபிக் டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு போயிடுறாரு. என்னதுண்ணா? பேசி விட்டுட்டு கேப் விட்டு அதை பத்தி ஏதாவது பேசுவீங்க கேட்பீங்கன்னு பாக்குறதுக்கு தான் ஒவ்வொன்று கேப் விடுறது. கடைசியில் நீங்க டக்குன்னு அடுத்த நீக் அப்படின்னு வந்துட்டீங்க. உடனே அடுத்த பிராக்டிஸ் செகண்ட்ல நீக்கு வந்து ஷோ போடுறாங்க, கன்ஃபார்ம் தான். அது வந்து நியூஸ்ல எல்லாம் கன்ஃபார்மா ஷோ போடுறாங்க நாளைக்கு ஈவினிங் ஷோ. அதையும் போடுறாரு போல இருக்கேன். அவர் ட்வீட்டே போட்டிருக்காரு. இதான் ஃபர்ஸ்ட் பிரீமியரா ரொம்ப வருஷம் கழிச்சு? இல்லையே, யாருக்கு எல்லாம் ஏங்க ஏகப்பட்ட படம் இப்ப போட்டுட்டு தானே இருக்காங்க. எந்த படம் பிரீமியர் போடாம இருக்காங்க? இப்ப இல்லையோ பிரீமியர் போடாம இருக்கிறது இப்ப பெரிய நடிகர் படம் தான். அப்படி சொல்றீங்க? ஓகே ஓகே. அதுவுமே விஜய் படம் வாரிசு எல்லாம் போட்டாங்களே பிரீமியர். ஆமா ஆமா, அது பெய்டா? நான் பெய்டு பிரீமியர் பெய்டு இல்ல, இல்லங்க பெய்டு பிரீமியர் இல்லங்க, குட் பேட் அக்லி நார்மல் பிரீமியர். இல்ல பெய்டு ஸ்பெஷல் பிரீமியர், செலிபிரிட்டி ஷோன்னு சொல்லுவாங்க. இது செலிபிரிட்டி பிரீமியர், ஒன்லி ஃபார் செலிபிரிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். செலிபிரிட்டி பிரஸ் அந்த டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவ்வளவுதான். ஆக்சுவலா இது சேரன் அவர்களோட இது வருது போல, ஆட்டோகிராஃப் படம் ரீ ரிலீஸ் ஆகுது போல. இன்னைக்கு ஏஏ வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பிடிக்கவே இல்லை. அதாவது பார்த்தேன், ஒரு படத்துல எது உயிர், எதுக்காக அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது இல்லாம செயற்கை நுண்ணறிவு மூலமா வந்து இவங்க வந்து ஒரு ட்ரெய்லரை வந்து கட் பண்ணிருக்கிறாங்களாம்.
இதுக்கு என்னத்த சொல்றது, லோகேஷ் கனகராஜ்ல பாராஜித்ல இருந்து எல்லாம் ட்வீட் பண்ணிருக்காங்க. இல்ல அந்த ட்ரைலர், அது ஆக்சுவல் ட்ரைலர் ரீலீஸ் புதுசா ஒரு ரீமாஸ்டர்ட் வெர்ஷன் வந்து ட்ரைலரா விடலாம், இல்லைன்னா அனௌன்ஸ்மெண்ட்னு போடலாம். ஆட்டோகிராஃப் ரீலீஸ் அனௌன்ஸ்மெண்ட் இப்படி போட்டா பரவாயில்ல. ரீலீஸுக்கு ட்ரைலர் ஷேர் பண்றோம்னு பரவாயில்ல, ட்ரைலரே கிடையாது. இல்ல ட்ரெய்லர் இல்ல சமீபத்துல இல்ல, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்த ரொம்ப கேவலமான, கொஞ்சம் கூட ஒரு கூரற்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இதுதான். எவ்வளவு இது, அதாவது அந்த படத்தை சார்ந்த நமக்கே அதோட எவ்வளவு மெமரிஸ் அசோசியேட்டடா இருக்கு, எவ்வளவு நாஸ்டாலஜி அசோசியேட்டடா இருக்கு. அதுக்கு ஒரு ரீரிலீஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. நமக்கே இதை பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டமா இருக்கே. இதை கிரியேட் பண்றவங்க எப்படி இதெல்லாம் பண்ண ஒத்துக்குறாங்க, இல்ல என்ன என்ன மனநிலையில இதெல்லாம் ரிலீஸ் பண்றாங்க ஒன்றும் தெரியல. இப்போ நாஸ்டாலஜியான்றதோட அர்த்தமே என்ன? நீங்க ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயத்த ரீரிலீஸ்க்குன்றதோட நோக்கம் என்ன? நம்ம அதை ரீரிலீவ் பண்ண போறோம், அவ்வளவுதான். இப்ப சச்சினோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்குல்ல, இது ட்வீட் கலைப்புலிதானே போட்டது, அது வந்து அவர் அக்கௌண்ட்ல போட்டது எவ்வளோ இவ்வளோ ஷேர் ஆச்சு. அத்தனை ரீட்வீட்டர்ஸ்ல ஒரு நார்மல் ஒரு பழைய படம், ஒரு புதுப்படம் அனௌன்ஸ்மெண்ட்டை விட ஒரு பழைய படம் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அவ்வளோ ரீட்வீட்ஸ் ஆகுது. அப்புறம் இன்னைக்கு அந்த இவரோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் நான், ஜான் மேதனோட இன்டர்வியூ ஒன்று குமுதத்துக்கு கொடுத்திருந்தாரு, ஒரு 3 பார்ட் இன்டர்வியூ. அதில் அவர் சொல்லியிருக்காப்புல, அந்த போஸ்டர், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லாம் வந்து நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம் இதுக்கு சச்சினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ அதுக்காக மெட்டிகுலஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அவரோட பேண்ட்ல சேரெல்லாம் இருக்கிற மாதிரி அதெல்லாம் தட்டி விட்டு அதெல்லாம் பண்ணி அவ்வளோ தூரம் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டிருக்காங்க. எப்பயோ வந்த ஒரு படத்துக்கு 20 வருஷம் முன்னாடி இவ்வளோ ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு எல்லா டெக்னாலஜியும் கையில இருக்கு. இந்த பிரகாஷ் சொன்ன மாதிரி நீங்க ரீமாஸ்டர் பண்ணி ஒரு நல்ல கிளாரிட்டியில அதை விட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி நான் என்ன சொல்றேன், கிளாரிட்டி நல்லாவே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்க அதை அந்த அந்த பழைய கிளாரிட்டியில விட்டாலே அது அது அவ்வளோ இதுவா இருக்கும், உயிர்ப்பா இருக்கும். நீ ரொம்ப சமீபமா வேற ஒரு டிஸ்கஷன்ல நாங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த பாட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம், நினைவுகள் நெஞ்சு போயிருந்ததுனால அது அது வந்து மேக்கிங் எப்படி இருக்கு அது இதெல்லாம். இப்போ வரைக்கும் அது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் மாதிரி வச்சு பேசிட்டு இருக்கோம் அந்த படத்தை. ஆனா அதை அதை வந்து ஏஐ எல்லாம் வச்சு போட்டு அதை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு இதை பார்க்கும்போது அதோட ஆக்சுவல் மெமரியவே கெடுக்கிற மாதிரி இருக்கு. சிதைக்கிறதுக்காகவே பார்த்து பண்ணுவாங்க இல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரீரிலீஸ். பார்த்தாலே வயிற்றுல தான் இருந்துச்சு. இப்போ லேட்டஸ்டா பாலிமர் நியூஸ்ல இந்த கிரைம் நியூஸுக்கெல்லாம் இது பண்றதுக்கு இந்த மாதிரி ஏஐல இருந்து இமேஜ் எடுத்து போடுவானுங்க. அந்த மாதிரி இப்போ இந்த படத்துக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த பூமர் அங்கிள்ஸ் கிட்ட புதுசா தொழில்நுட்பத்தை கொடுத்தா எப்படி பயன்படுத்துவாங்களோ அந்த மாதிரி பாரு, ஆட்டோகிராஃப் நான் பாரு பழைய படம் ஆனா புது இப்ப ஐஎன் டெக்னாலஜி என்ன ஏஐ அதை யூஸ் பண்ணி இப்ப ரிலீஸ் பண்றேன் பாருன்னு பண்ணிருக்காங்க. பூமர் அங்கிள் கிட்ட வாட்ஸ்அப்பை கொடுத்தா எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்றது அநியாயத்துக்கு ரிலேட்டபிளான கமெண்ட். இல்ல இப்ப ரீசெண்டா இந்த ஆட்டோகிராஃப் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது இப்ப ரீசெண்டா என்னன்னா, ஏற்கனவே ஒரு தடவை தெலுங்குல பார்த்துருக்கேன், அதை ரவிதேஜா படம். இப்போ அதை ரீசெண்டா இன்னொரு ட்ரெய்லர் பார்க்கறக்கா, தெலுங்கு ட்ரெய்லர் பார்க்கப்போ போனப்ப சஜஷன்ல இது காமிச்சிச்சு, நான் ஆட்டோகிராஃப் மூவி அந்த கிளைமேக்ஸ் வெர்ஷன் ப்ளஸ் அந்த சீன் அப்படியே பார்க்க திரும்ப ஒரு தடவை அந்த தெலுங்கு வெர்ஷனை பார்க்க ஆரம்பிச்சேன். தெலுங்குல முதற்கொண்டு நமக்கு அந்த படம் வந்து ரொம்ப பிடிச்ச படம் அந்த அளவுக்கு. ஆனா தெலுங்குல அந்த படம் வந்து ஆகவகமா ஓடல, தெலுங்குல சுமாராக தான் போச்சு. ஏன்னா ரவிதேஜா நடிப்பு வந்து அந்த இடத்துல பாக்குறப்ப, இன்னைக்கு வந்து அது கல் கிளாசிக்கிறாங்க, அப்போ பாக்குறப்ப ரொம்ப இதாக தான் இருக்கும். அதில் தெலுங்கு வெர்ஷன் பார்த்துருக்கேனால அந்த தமிழ்லயே நமக்கு பிடிச்ச படம் தெலுங்குலயே ரீமேக் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்த்த படத்தை விட இதுவும் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிற படம். இதை போய் இப்படி வந்து ஏஐ எடுத்து வச்சிருக்கிறாங்களா அர்த்தம். ரைட்டு போயிட்டு போறாங்க, அவங்க படம் அவங்களுக்கு கேட்கற இல்லை, அவ்வளவுதான். இல்ல நான் வந்து இந்த கருமத்துக்கு ஒரு பிஆர் கேம்பெயின் வேற, லோகேஷ் கனகராஜ் ரஞ்சித் எல்லாம் வச்சு ஒரு பிஆர் கேம்பெயின் வேற இந்த கருமத்துக்கு. ஆனா அதுல ஸ்னேகா சூப்பரா இருந்தாங்க, நல்லா இருந்துச்சு ஸ்னேகா. ஏஐல பார்த்தா கூட அழகா இருக்காங்க. தான் போய் பார்த்தேன், எனக்கு வந்ததே தெரியாது. இல்ல ஆக்சுவலா அவங்க ஏஐல பண்ணது அந்த வீடியோவா ஒரு நிமிஷத்துக்கு போட்டு இது பண்ண அந்த எஃபர்ட்லாம் நான் அப்ரிஷியேட் பண்றேன். பட் இதை விட பெட்டரா வந்து ஏஐல கிரியேட் பண்ண வீடியோஸ் பார்த்ததுனால எனக்கு அது செட் ஆகல. அந்த ஒரு ரீசன். அதுவும் இல்லாம அந்த படத்துல இருக்கிற எசன்ஸை வச்சு கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் கூட ரிலேட்டபிள் இல்லாத சில பேக்ரவுண்ட்ஸ் வச்சதுனாலயோ இல்லை ஒரு அந்த மாதிரி விஷுவல்ஸ் வச்சதுனால தான் அது பெருசா ஒர்க் ஆகலன்னு தோணுது. பட் அந்த எடிட் பண்ணி அந்த ஒரிஜினல் பார்த்துட்டியா பரணி? என்னதுன்னா நான் ரொம்ப நாள் முன்னாடி பார்த்துருக்கேன்.
ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப வருஷம். ஓகே சுழல் 2 ட்ரைலர் எப்படி எனக்கு இருந்துச்சு எல்லாருக்கும்? பிடிச்சிருந்துச்சு actually. ரேயாவை காட்டலையே, அதான் வருத்தம். வந்துருச்சா? வந்துருச்சு ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ட்ரெய்லர் மத்தியானம் வந்துருச்சு. ஆகா ஓகோன்னு இம்ப்ரெசிவா இல்ல ட்ரெய்லரு. பாப்போம். அது என்ன படம் சீரிஸ் பார்த்துட்டு சொல்லுவோம். நான் பார்த்த ஒரு சீரியலோட ஸ்டோரியோட கான்செப்டா இருக்குமோன்னு பயமா இருக்கு. அதுதான் எந்த எனக்கு வந்து serial bro? அது சொல்லுங்க. நாம இருவர் நமக்கிறன்னு ஒரு சீரியல் ப்ரோ. அதுல ஒரு மர்டர் நடந்துரும். அதுல வீட்ல இருக்கிற ஒரு 8 பேர்த்து மேல இவன் இந்த காரணத்துக்காக அத கொன்னுப்பானுங்க. இவன் இந்த காரணத்துக்காக கொன்றுப்பான்னு சொல்லி ஒரு ஒரு மாசம் ஓட்டுனாங்க. ஒவ்வொரு நாளுக்கு வந்து இவன் இந்த காரணத்துக்காக இவனை கொன்றுப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த 8 பேர்த்து காமிக்கும்போது ஒவ்வொரு எபிசோட்ல ஒரு பொண்ணை காமிச்சு இந்த காரணத்துக்காக இந்த பொண்ணை கொண்டிருக்குமா, இந்த காரணத்துக்காக இந்த பொண்ணை கொண்டு கடைசியில ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்களோன்னு பயமா இருக்கு. ஐயோ, ஏங்க இது ஒரு பழைய படத்தோட லைன் ஆச்சுங்க. இந்த பழைய அதுதான் நானும் காலத்துல 9 சொல்றேன். பேர் ஏங்க, அததான் நான் துப்பாக்கி சொல்றேன். 12th வச்சுட்டு மேனன் ஒரு படம் நிப்பாங்களே. மோகன்லால் இது நடிச்சிருக்காருங்க. அவ்வளவு அதுவும் இதே மாதிரி பழைய தான். கதையாச்சுங்க. இல்ல அதே அத வந்து சீரியல்ல அது என்ன மோகன்லால் படம்? நடிச்ச 12th மேனும் இவங்க இதே கதை எல்லாரும் தான். சீரியலோட கதைன்றாங்க. அதே இல்ல actually அதாங்க அது என்ன பழைய படம்? அதே அது என்ன அந்த பழைய நாள் படம்? அந்த நாள் அந்த நாள் அந்த படம். நாள் அந்த நாள். ஓ ப்ரோ 12th மேனும் இதே ஸ்டோரி தானே? கரெக்ட் 12th மேன் ஒரு மர்டர் நடக்கும், எல்லாரும் சஸ்பெக்ட் ஆவாங்க, அப்புறம் இன்வெஸ்டிகேட் போகும். பட் நிறைய அது படம் ஒரு வந்துருச்சு ட்ரோப்பு அதே ப்ரோ. மாதிரி தாங்க. தான் அந்த தோணுச்சு மாதிரி இது. நிறைய படங்கள் இருக்கு. அது ஒரு ட்ரோப்பு தான். அது ஒரு ஜானர். இல்ல அதுதான் இது ஆனா ஏங்க ஆனா அப்பனா அடிப்படை கதையே மலையாளத்துல வந்து இது ஒரு படம் இருக்கு. அந்த நாள் மலையாள வந்து படம் இதோட தான் அடிப்படை கதை மாதிரியே இருக்கு. இல்ல இது ஸ்கிரீன் பிளே எப்படி பண்றாங்கன்றது தான். அதுல என்ன யூனிக்னஸ் கொண்டு வராங்கன்றதான் பார்க்கலாம். நம்ம பிளாட்டா சரி ஓகே சிமிலரா இருக்கு, பாப்போம். ப்ரோ இது எனக்கு ஆனா பிடிச்சிருந்துச்சு. பார்ட் 1 பார்ட் 2 கண்டினியூஷன் தானே? ஆமா கண்டினியூஷன் தான் ப்ரோ. பார்ட் 1 இன்னைக்கு வேற என்ன வந்துச்சு? இன்னைக்கு வந்து இது நீங்க ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணணும் ஸ்பேஸ், எல்லா அப்டேட்டும் கேட்கணும்னா. சரி ராஜா கோச்சுக்காம சொல்லு பாப்போம். அதுல இருக்கிறத மஞ்சிமான்னு சொன்னா மஞ்சிமாவே நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்காங்க. ஏன் இப்படி ஆயிட்டாங்கன்னே ராபர்னு சொல்லி தெரியல. ஒரு தமிழ் ஃபிலிம் ட்ரெய்லர் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆதிப் நடிக்கிற சப்தம் அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்துச்சு. அந்த படம் ஏதோ இப்ப சமீபமா ஏதோ ஸ்கிரீனர் ஏதோ போட்டிருக்காங்களா? ஏன்னா நிறைய பேர் ஆஃப்லைன்ல சொல்றேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு அந்த படம் பார்த்தேன்னு சொல்ற நிறைய பேர் பேசினாங்க. அதான் ஏதோ ஸ்கிரீனர் எதுவும் போட்டிருக்காங்களா? இல்ல போட்டாங்க எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வெங்கட்ரமன் அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ட்ரெண்ட் பாலா அவருமே பிரஸ் பார்த்தாரு. ஸ்கிரீனர் இன்ஃப்ளூயன்ஸ் ஸ்கிரீனர் போட்டிருக்காங்களோ? அது என்ன ஷோன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா ஒரு பிரைவேட் ஷோ போட்டாங்க. அதான் சொன்னாங்க. அதுதான். அதே மாதிரி நிறம் மாறும் உலகில் அந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்திருக்கு. இதெல்லாம் தான் 3 ட்ரெய்லர் தான் இன்னைக்கு வந்துச்சு. ஆக்சுவலா அந்த படத்துல இந்த நிறமாறும் உலகில இருந்து இப்போ ரீசெண்டா ஒரு பாட்டு வந்துச்சுல, நேத்துக்கும் முந்தா நேத்து ரிலீஸ் ஆச்சு. ஆமா சாண்டி பாட்டு ஒண்ணு. ஆமா அது அந்த பீர் சாங் மாதிரியே இருக்குல்ல, டீசல் பாட்டு மாதிரியே இருக்குல்ல, யாருக்கா தோணுச்சா? அவ்வளோ இதா தெரியல. வேற யாருக்கா தோணுச்சா? நான் கேட்கவில்லை. எங்க ரீல்ஸ் திறந்தாலே அதானங்க இருக்கு. அப்படியா? அதுதான் நான் எல்லாரும் காட்டுறது எனக்கு காட்டாது. ஓ நீங்க வேற ஏதாவது பாத்துட்டு இருப்பீங்க போல, அதனால உங்களுக்கு வேற ஏதோ காட்டும். ஆக்சுவலா ரியோ ராஜுக்கு வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் எப்ப ஆகுது? சிங்கிள் அப்டேட் வந்திருக்கு. பிரகாஷ் அடுத்த ரிலீஸ் அதான் மில்லியன் டாலருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் டு ஏப்ரல். அது வந்து படம் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. அதாவது பார்த்தவங்க எல்லாருமே வந்து தோழர் நீங்க பாருங்க, மலையாளத்தை சொல்லிட்டு இருப்பீங்கல்ல, இது பாருங்க, இது வந்தோடனே பாருங்க, கொண்டாடுவீங்க அப்படி இப்படின்ற அளவுக்கு எல்லாம் சொல்றாங்க. ஸோ வந்து அதனால இந்த ஓடிடிலேயே ஆக்சுவலி பயங்கர ஒரு போட்டி மாதிரி இருக்கான். அவங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க, அதோட எக்ஸ்ட்ராவா நாங்க தரோம், நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்களாம். ஸோ அதனால இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, சம்மர் வெக்கேஷன் மாதிரி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. கூட்டம் நல்லா வரும். ஆக்சுவலா அந்த படம் கிளிம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த ஓடிடி டீல்ஸ் எல்லாம் இது பண்ணாங்க. ஆமா அதுதான் கிளிம்ஸ் மட்டும் இல்ல, கிளிம்ஸ் முடிச்சுட்டு ஸ்கிரீனர் போட்டாங்க. அதுல வந்து அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு அவங்க ஒரு பெரிய காசு கொடுத்து வாங்கி அந்த டாக்ஸ் பரவி, அப்புறம் வேற ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து நாங்க அவங்களோட 2 கோடி எக்ஸ்ட்ரா தரோம்னு சொல்லி, அப்புறம் திருப்பி நீங்க அவங்களுக்கு கொடுக்காதீங்க, நாங்க அவங்க சொன்ன டீலை விட உங்க எக்ஸ்ட்ரா மேட்ச் பண்ணிக்கிறோம் அப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. நைஸ். பட் படம் நல்லா வந்தாலே ஓகே தான். ரியோ ராஜா அவர்களுக்கு மார்ச் 7 ஒரு படம், மார்ச் 14 ஒரு படம், பேக் டு பேக் ரிலீஸ் ஆகுது. நைஸ். என்ன படம்? மார்ச் 7 நிறம் மாறும் உலகில், மார்ச் 14 ஸ்வீட் ஹார்ட்.
ஆகுங்கிறீங்க இதுதானே ரெண்டுமே. ஸ்வீட் ஹார்ட் தானே இவரோடது யுவன் சங்கர் தலைவன் ராஜா சிக்கல். யா. அதெல்லாம் ஆகிடும் ப்ரோ. அஜித் குமார் ப்ரோ டவுட்லாம் வேணாம். இல்ல ப்ரோ அது இவன் தானே ஒரே வாரத்துல ப்ரொடக்ஷனும். 2 படத்தோட ஆமா ரிலீஸ் ஆமா இவன் ஆகுமா? தான் ப்ரொடக்ஷன். அப்ப எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா இவங்க கொஞ்சம் அதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தர் கேட்ட மாதிரி ஒரு 2 வீக் விண்டோ மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ண இல்ல வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலா தெரியல. நிறமாறும் உலகில் வந்து ரியோ ராஜ் வந்து ஒரு கேரக்டர் ரோல் பண்றாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் லீடா பண்ற மாதிரி ஃபீல் ஆகல. ஏன்னா அதுல நிறைய கேரக்டர் ஆமா, சாண்டி தான் லீட் ரோல் மாதிரி தெரிஞ்சதுல. ஸோ அதனால அதுக்காக தள்ளி வைப்பாங்கன்னு எனக்கு தோணல. பேக் டு பேக் தான் வரும்னு தோணுது. ஆதி ப்ரோ நாளைக்கு நீங்க இல்ல ஃப்ரீயா? புரியலையேப்பா, என்ன கேள்வி இது? நாளைக்கு ஃப்ரீயான்னு கேட்டேன். அதான் ஃப்ரீயானா எனக்கு என்ன மாதிரி ஃப்ரீயா? என்ன மாதிரி ஃப்ரீனா கால் ஏதாவது ஒர்க் பேசுறதுக்கு இருக்கா? ஃப்ரீயாவா? இல்ல இல்ல பேசுறதுக்கு ஃப்ரீயாவா? நான் சொன்னிருந்தேன்ல வியாழக்கிழமை டிஸ்கஷன் ஃப்ரீ இருக்கு. பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு படம் பார்த்துட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க போங்க. அட பாவி, அங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து காசு கொடுத்து டிஸ்கஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை விட்டுட்டு நான் ஃப்ரீயா வந்து கிளம்பி இப்போ இதுக்கு பண்ண முடியுமா? ஆக்சுவலி நாளைக்கு இது ஈவினிங் வந்து இங்க போறேன், இந்த படம் போறேன், நீக் அந்த பிரீமியர். அது போக மற்ற நேரம் வந்து வேலை இருக்கும். காலையில ஃப்ரீயா இருக்கும். என்ன என்ன விஷயம்? நீ படம் பார்த்துட்டுன்னு சொல்லுன்னு சொன்னேன்னு நான் தான். நீ படம் பார்த்துட்டுன்னு சொல்லு எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே, பைசன் எப்போ ரிலீஸ் ஆகும்? ஏதாவது அப்டேட் சொல்லுங்க. நான் எப்படி எனக்கு தெரியல, புரியலையே எனக்கு. நான் கேட்டு சொல்லுங்க. எனக்கு எப்படி நாளைக்கு தெரியும்? கேட்டுட்டு வந்து சொல்லுங்க. படம் முடிஞ்சிருச்சு, ரேப் ஆயிடுச்சு ஷூட்லாம். ஆனா இவரு போஸ்ட் இன்னும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவாங்க. இன்னும் எதுவுமே டிசைட் பண்ணல. ஏன் அது என்ன மாதிரி கதை? ஏதாவது ஐடியா? அது வந்து அது சொல்லிட்டாரு. அது ஒரே ஒரு வார்த்தை தான். அதை சொல்லிட்டா நீங்களே போய் கூகுள்ல தேடிக்கலாமே, அந்த மாதிரி ஆயிடும். ஒருத்தரோட பயோபிக் அது. அது போதும், ஆல்மோஸ்ட். அவ்வளவு போதும் இன்ஃபர்மேஷன். அது ஒரு கபடி பிளேயரோட பயோபிக் அது. அவ்வளவு போதும் அந்த இன்ஃபர்மேஷன். அது ஒரு கபடி பிளேயரோட பயோபிக். அகைன் மாரியோட பாலிடிக்ஸ். இல்ல பரணிக்கு எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. இந்த செய்தி இப்பதான் முதல்ல கேக்குறாரா? அதான் எனக்கும் தெரியல. இது சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பேசிட்டாங்களே. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். வலை பேசலாம் கூட சொன்னாங்களே. நியூஸ் ஆர்டிகல் அவ்வளவு ஆர்டிகல் வந்துருச்சு. எல்லா டைம்ஸ் ஆஃப் இந்தியால இருந்து வந்துச்சு. இல்ல அது என்னன்னா பிரகாஷ், இப்ப நிறைய பேருக்கு தெரியும். பட் ஏன் இப்ப தெரியாம சில பேர் இருக்காங்கன்னா, நான் ஏன் சொல்ல மாட்டேன்னா, ஓகே அது வந்து இதுவா வச்சுக்கலாம்னு நினைப்பாங்க. அவங்க வந்து நமக்கு இது காதுக்கு வர வேணாம், நம்ம ஃப்ரெஷ்ஷா போய் பார்க்கலாம், ஸ்பாய்லர் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால சொல்ல மாட்டேன். பட் மற்றபடிக்கு நீ சும்மா அதை கூகுள் அடிச்சுனாலே இன்னொன்னு அந்த பிளேயரோட பேரை தான் இந்த படத்துக்கு பேரா வைக்கிறதா இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இந்த இது வந்திருக்குல்ல, இப்பெல்லாம் எல்லா இடத்துக்கும் ஒரே பேர் இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் காலமாடன் வைக்கலாம்னால அப்புறம் தான் இந்த பைசன். ஓகே ஓகே. இல்ல பிரகாஷ், நான் சீரியஸா இந்த நியூஸ் தெரியாது, எனக்கு இப்பதான் தெரியும். சரி, ஏதாவது சும்மா ஏதாவது ஹிண்ட் கிடைக்குமான்றதுக்காக தான் நான் கேட்டேன். ஏற்கனவே வந்துருச்சு, அது நிறைய இடத்துல வந்துருச்சு. அவர் அந்த அப்டேட் சொன்னது கூட ஹைலைட் இல்ல. அது போதும் இல்ல, எனக்கு அதுக்கு மேல தெரிஞ்சுக்க வேணாம், அது போதும் எனக்கு, அவ்வளவுதான். எனக்கு நான் தான் சொல்றேன், சில பேர் அதுக்கு மேல தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டாங்க, அது ஸ்பாயிலர் ஆயிட வேணாம் அப்படின்றதுனால. எனக்கு அந்த பிளேயர் இன்ஃபோலாம் வேணாம். சரி, அப்ப டோட்டலா பேரை ஃபர்ஸ்ட் நான் முதல் வேலையா பரணி டைப் பண்ணி அனுப்பி விட்டுறேன். உங்க யாருக்கு நான் இது பண்ணல, ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன். என்னது அனுப்பிட்டீங்களா? சூப்பர் சூப்பர், சந்தோஷம். பயோபிக் நேமா? இல்ல, நான் அதை கூகுள் பண்ணி பார்க்க மாட்டேன். எனக்கு கபடி நான் ஃபாலோ பண்றது நான் இல்ல, உங்களுக்கு அதனால எனக்கு நேம் தெரியாது. ரைட், ஓகே. பேர் வந்துருச்சு, நான் பார்த்துட்டேன். ஆனா யாருன்னு தெரியாது எனக்கு அவரு. சோ நான் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எங்களுக்கும் இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் தெரியும். நைஸ் நைஸ். இந்த வருஷமும் மறுபடியும் ஒரு ரஞ்சித் படம், ஒரு மாரி படம், ரெண்டுமே வருது தொடர்ந்து 2வது வருஷமா. ஓகே நைஸ். சரி, வேற ஏதாவது டாபிக் இருக்கா? இன்னைக்கு ஏன் ஆர்ஜே விஷால் சும்மாவே இருக்கான்? இன்னைக்கு அவரோட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க மாட்டியே, அதனால தான் கேட்டேன். அதான் விஷால் ப்ரோ விஷால் ப்ரோ என்னாச்சு தலைவா? ஒண்ணும் இல்ல குரல்ல ஒரு சோர்வு தெரியுது. இல்ல தலைவா, நல்லாதான் இருக்கேன். பேசும்போது மைக்க முழுங்கிட்டான் போல. எப்பா இந்த கோ-ஹோஸ்ட் சாம்பியன்ஸ் டிராஃபிக் ஐபிஎலுக்கு ஏதாவது வழிவகுத்து விடுங்கப்பா. ஏன் இதை 2-3 நாளா கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும்? என்ன மேட்ரு? ஆக்சுவலா
நான் கொஞ்ச நாள் முன்னாடியே பிரகாஷ் ப்ரோட்ட சொன்னேன். ப்ரோ இந்த ஐபிஎல்லாம் வருது. நம்ம ஸ்பேஸ் டைம் வேற கரெக்டா 8 மணிக்கு போடுறோம். இது என்ன பண்ணலான்னு. ஸோ அது அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஏன்னா அந்த டைம் எல்லாருமே ஐபிஎல் அப்படின்னு போயிடுவாங்களே. ஸோ நம்ம ஒன்று நான் எதுவும் சொல்ல. ஓகே அவ்வளோதான். அது ஆக்சுவலா நம்ம இந்த இது மாதிரி சொல்லுங்க. இந்த சூரியன் எஃப்எம் மிர்ச்சியில எல்லாம் வந்து உடையில சொல்லுவாங்கல்ல, என்ன ஸ்கோர் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது அப்படின்னு சொல்லுவாங்க நடுவுல. எனக்கு அந்த அந்த மாதிரி வேலை இருக்கு உடையில ப்ரோ. உடையில வருஷம் வேணா 5 ஃபுல்லா நிமிஷம் 5-10 நிமிஷம் பேசிட்டு அடுத்த போங்க. 3 ஹாட் மாசத்துக்கு அந்த ஸ்டார்ல வேலை தான் எனக்கு. ஃப்ரீன்றதுனால எல்லாருமே போய் பார்ப்பாங்க. உனக்கா நீ தான் பண்றியா விசாலு? ஆமாண்ணா, மதுரைக்கு நம்ம தானே பண்றோம். உள்ள ஃப்ரீயா யாரு சொன்னா? ஃப்ரீ இல்லையா? ஃப்ரீ தானே. ஐபிஎல் ஃப்ரீ தானே. ஏன் ஜியோ ஹாட் ஸ்டார்னு மாத்தினதுல இருந்து சாம்பியன்ஸ் டிராஃபி ஃப்ரீ இல்லையா? ஐபிஎல் ஃப்ரீயா விட்டுருவாங்களா? உண்மையாவா? ஃப்ரீ இல்லையா? ஏன் எல்லாருமே ஃப்ரீன்னு தானே. ஃபர்ஸ்ட் ஜியோல ஃப்ரீயா ஸ்ட்ரீம் பண்ண போய் தான் ஹாட் ஸ்டாரே ஃப்ரீயா ஸ்ட்ரீம் பண்ணாங்க. ஜியோவோட இல்ல புரியல எனக்கு. எனக்கு இதுக்கெல்லாம் ஒருத்தன் அதிர்ச்சி ஆறான்றத பாக்குறதுக்கு தான் அதிர்ச்சியா இருக்கு. ஆனா ஏன்னா ஜியோ எப்பவுமே அதான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் ஃப்ரீயா கொடுத்துட்டு மத்த காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவாங்க. நீங்க நம்ம யாருமே அந்த காம்படிட்டர்ஸ் பக்கம் போக மாட்டோம். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், இவன் வைக்கிறதா வரலன்னு வச்சிருவான். காலங்காலமா இதானே ஓடிட்டு இருக்கு. புதுசுல புரியல எனக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஜியோ வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஹாட் ஸ்டார் ஃப்ரீயா கொடுத்தாங்க. இப்போ 2 பேரும் மெர்ஜ் ஆயிட்டாங்க. அப்ப டெக்னிக்கலி அவங்க ஃப்ரீயா தானே கொடுக்கணும். ஏன் உனக்கு ஃப்ரீயா கொடுக்கறதுக்காக தான் இங்க சேனலே கம்பெனி வச்சு பணம் நடத்திட்டு வாங்கத்தான். இருக்காங்களா? எனக்கு புரியலையே. ஃப்ரீ பண்ணதே வந்து உன்னை வந்து அதுக்குள்ள இழுத்து போட்டு இப்ப ஜியோ வந்து ஃப்ரீ ஆக்குறாங்க, ஹாட் ஸ்டார் வந்து ஃப்ரீ ஆக்குறாங்க. அப்ப நீ என்ன பண்ணுவ? மத்த எல்லா ஆப்பையும் அதுக்குள்ளேயே போக மாட்டேன். அது அந்த இப்போ ஜியோவே வந்து 2, 3, 4 வருஷம் 5 வருஷம் ஐபிஎல் வாங்கிட்டாங்க. ஐபிஎல் தான் பயங்கரமா காசு கொளிச்சு கொடுக்கும் ஓடிடிக்கு. அப்ப மீதி ஆட்கள் யாரும் கம்பெனி நடத்த முடியாம இழுத்து மூடிட்டு போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்க, ஜியோவும் ஹாட் ஸ்டாரும். உன்னால அவனை வாங்க முடிஞ்சுன்னா நீ அவனையும் வாங்கிட்ட அப்படின்னா சோழி முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த எலான் மஸ்க் வந்து வாங்குறாப்புல அந்த மாதிரி யாரு வந்து பணம் வச்சிருக்காங்களோ அவங்க மோனோபோலி ஆக்கிட்டு இதை வாங்கிட்டாங்க அப்படின்னா அதோட மற்ற யாருமே இருக்க மாட்டாங்க, காம்படிட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. முன்னாடி ஏர்செல், டாடா டோகோமோ, அது இதுன்னு எவ்வளவோ இருந்துச்சுல, ரிலையன்ஸ் அது இதுன்னு எவ்வளவோ இருந்துச்சுல. இப்போ வந்து ஜியோ வந்தப்போ ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன் இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஓகே. மற்ற எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஜியோ வைக்கிறதா ரேட்ல அந்த மாதிரி தான். ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு சாம்பியன் டிராஃபி ஃப்ரீ தான் சொல்லி. ஸோ நாளைக்கு யாராவது பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. இன்னைக்கே ஒரு மேட்ச் இருந்துச்சு ஆக்சுவலா. இல்ல அது ஸ்போர்ட்ஸ் 18ல தானே வருது. அது இதுல ஹாட் ஸ்டார் ஆமா நியூசிலாந்துக்கும் ப்ரோ. பாகிஸ்தானுக்கும் ஸ்போர்ட்ஸ் 18 மேட்ச் ஆக்சுவலி. ஹாட் ஸ்டார்ல ஸ்போர்ட்ஸ் 18 3ல வந்து மத்த எல்லா மேட்சும், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1ல வந்து இந்தியா மேட்ச் மட்டும் வரும். மத்த எல்லா மேட்சும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 18 தான். ஓகே ஓகே. ஐபிஎலுக்கு எனக்கு தான் நான் காசுன்னு ஏன் சொன்னாங்க. அந்த இல்ல ஐபிஎலுக்கான ஏன் அந்த குழப்பம் மட்டும் சொல்றேன் கேட்டுங்களேன் ஆதி ப்ரோ. எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த ஸ்பேஸ் நடத்துறதுல வந்து ஏன் குழப்பம், நம்ம ஸ்பேஸ் ரெகுலர் நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்போ ஏன்னா எதுக்கு சினிமா ஆடியன்ஸுங்கிறது அது அப்படியே தான் இருக்க போது, அது மாற்றம் கிடையாது. கிரிக்கெட் பார்க்குறோம் கிரிக்கெட் பார்க்க போகிறாங்க, அப்பப்போ ஸ்பேஸ் கேட்குறோம் கேட்க போகிறாங்க. பட் என்னன்னா நமக்கு பர்சனல்னா ட்ரீம் 11 அதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம மேட்ச் பார்த்தா தான் பிளேயர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ஷன் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தடுத்த இதை நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும். சும்மா ஜஸ்ட் அந்த ஸ்கோர் கார்டு மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த நாள் ட்ரீம் 11 அந்த அதிக அளவு நம்ம வந்து பங்கேற்க முடியாது. அதனால கரெக்டாக மேட்சையும் பார்க்கணும், ஸ்பேஸும் போடணும். அதுக்கேற்ற மாதிரி டைமை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த குழப்பம் ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன அது பாட்டு தனியாக போட்டு நீங்கள் 8 to 10 ஸ்பேஸாக போடுங்க, மேட்சை பார்த்துக்கிட்டே ஸ்பேஸை பேசுங்கிறாங்க. அதுதான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை பிரகாஷ் அண்ணா ஒன்று ஃபர்ஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னிங்ஸ் அதுதான் பிரேக் பார்க்கணும், விடுறப்ப வேற ஒன்று. ஸ்பேஸ் போட்டுருங்க. அந்த இன்னிங்ஸ் பிரேக் ஒரு அரை ப்ரோ மணி நேரம் ஸ்பேஸ் இருக்கும். போட்டுட்டு ப்ரோ நம்ம இன்னிங்ஸ் பேசுறது அதை பிரேக் பத்தி 20 உள்ள நிமிஷம் தானே. பேசலாமா வேணாமா தவிர்த்திடலாமாங்கிறதா ஒரு டவுட். அதுதான் எனக்கு டவுட். இல்ல அது பேசுற கிரிக்கெட்டை பத்தி பேசுறது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது, போர் அடிச்சு போயிடும். அது லைவ்ல நம்ம பாத்துருக்கோம். ஏன்னா எல்லாரும் அந்த ஸ்கோர் கார்டை பார்த்துட்டு இருப்பாங்க டிவி பாக்குறப்ப. முன்னாடிலாம் வந்து யாரும் மேட்ச் அதிகமா பார்க்க வாய்ப்பு இல்லை. அப்போ வந்து கிரிக்கெட் எஃப்எம்ல வந்து அந்த ஸ்கோர் கார்டு சொன்னாங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ ஆர்வமா இருக்கும். யாரோ ஒரு வீட்டுல டிவி இருக்கும், டிவியில போய் பாக்குற யாரோ நியூஸ் சொன்னாங்கன்னா ஆர்வமா இருக்கும். இப்போ எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு, எல்லார் கையிலயும் டிவி இருக்கு, எல்லாத்தையுமே பாக்குறது எல்லாரும் நம்ம அதை லைவ்ல ஒவ்வொரு பாலுக்கும் அவங்க போட்டு நம்ம ட்வீட் போட்டாலும் யூஸ் கிடையாது, நம்ம ஸ்பேஸ்ல பேசினாலும் யூஸ் கிடையாது. யாரோ ஒருத்தர் தான் பார்க்காம இருப்பாங்க, அவங்களுக்கு வேணா புது தகவலா இருக்கலாமே தவிர மற்ற எல்லாமே லைவ்ல பார்த்துட்டு தான் இருக்க போறாங்க. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கில் பாக்குறாங்கிறப்ப நமக்கு அதெல்லாம் வந்து சொல்ல வேண்டியது இல்லை. நம்ம ஜஸ்ட் 5 நிமிஷம் ஹைலைட் மட்டும் நம்ம அடிச்சா சூப்பரா ஒரு 100 அடிச்சிட்டாம்பா, சூப்பரா இருக்கு, நல்லா போயிட்டீங்க, அப்படி அதை மட்டும் பேசிட்டு போயிடலாம். மற்றபடி அதுல பெரிய லெவலில் பேசலாம். பட் டைமிங் மட்டும் என்னன்னு பார்க்கணும். எமோஜி கிங் கடைசியா ஒரு வழியா கழிச்சு வந்துட்டாரு. இவ்வளவு நேரம் என்ன பண்ணாருன்னு தெரியல. அவர்கிட்ட ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவர் இப்பதான் வந்திருக்கிறாரு. சுகுமார் ப்ரோ, உங்கள்கிட்ட ஏகப்பட்ட பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ என்ன விஷயம்? சரி, வேற ஒரு கால்ல இருந்தேன். என்ன அடிக்கிற மாதிரி வரீங்க? அன்பா கேளுங்க ஆடியன்ஸ் கிட்ட. எல்லாம் நீங்க ட்வீட் போட்டு ஏத்தன ஹைப் தான். எப்பா நான் போறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் போட்டிருந்தாரு, அதை யாரும் கேட்க மாட்டீங்க.
ஏங்க ஒரு சிம்பிளா ஒரே ஒரு மீம் போட்டு ஒரே போட்டோ பண்ணி முடிச்சிட்டீங்க. எத்தனை போட்டிருந்தீங்க வேர்டிங்ஸ் என்ன ஏதுன்னு அப்ப என்ன புரியல பாத்துக்கிட்டீங்களா? வேர்டிங்ஸ்னா? வாத்தான்னு சொல்லி ஒரு வேர்ட் போட்டிருக்கீங்கல்ல, அத கேக்குறாங்க. ஓ அப்படி உங்களுக்கு தெரியாத அது மாதிரி. அதுல வர டைலாக் தான் பிரகாஷ் சொல்லிட்டாரு. அவர்தான் சொல்லிட்டாரு. மக்கள்லாம் வந்து அதை தாண்டி மக்கள் சொல்லி நீங்க பாத்தீங்களா எவ்வளோ பாக்கலையா நான் அப்படின்னு கேட்டாங்க பாக்கலப்பா மக்கள். உண்மையிலே. நான் பார்த்தேன்னு என்ன சொன்னேன்னா இப்ப சொல்லியிருக்கேன்னா என்ன? இல்லங்க அதான் கேட்டாங்க பாத்தீங்களா இல்ல இல்ல அப்படின்னு கேட்டாங்க. அதுதாங்க ஏன்னு கேக்குறாங்க. நீங்க போட்டிருக்கீங்க ட்வீட்டுக்கான காரணம் விளக்கம் பாத்தீங்களா என்னங்க கேக்குறாங்க. நீங்க பதில் சரி சொல்லுங்க. ஓகே நீங்களே நானே சொன்னாதான் சரி சொல்றேன். வரும், நம்ம சொல்ல கூடாதுன்னு பார்த்தவங்க சொல்லிட்டு ஆஃப் ஆயிட்டேன். சொன்னதாங்க சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு ஒருத்தவங்க போட்டாங்க. அவங்க 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 கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கி எனக்கும் வந்தது, அதனால போட்டேன். சோ பார்த்தவங்க சொன்னதை கேட்டு ஒருத்தவங்க போட்டாங்க, அதை பார்த்து நீங்க போட்டிருக்கீங்க. இல்ல இல்ல சோர்ஸ் எனக்குன்னு ஒரு சோர்ஸ் இருக்குல்ல. இல்ல ஏங்க உங்க ட்வீட்டை பார்த்தா நீங்களே பார்த்து உற்சாகமாயி இல்லங்க குஜாலாகி போட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு செய்தியில இல்ல, அது சொன்ன விதம் இருக்குல்ல, அது சூப்பரா இருந்துச்சு, ரைமிங்கா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. கேக்குதா? கேக்குதுண்ணா. வாத்தாவே பேட் வேர்ட் தானா? அது வந்து இல்ல இல்ல அத வந்து அதுல பிரகாஷ் கிளியர் பண்ணிட்டாருல, அப்புறம் என்ன திரும்பி என்கிட்டயே கேக்குறீங்க? இருந்தாலும் உங்ககிட்ட கேள்வி உங்ககிட்ட தானே கேட்க முடியும். இல்லங்க எல்லாரும் உங்கள்ட்ட தாங்க கேட்டாங்க, என்கிட்ட பிரகாஷ் யாரும் ப்ரோ, கேள்வி கேட்கலங்க. எனக்கு முன்னாடி எல்லாரும் கால்ல உங்கள்ட்ட கேட்டாங்க. நீங்க போட்டீங்க, ஆனா வந்து யாரும் உங்களுக்கு அதாங்க என்கிட்ட கேட்கல யாரும். அதான் எல்லாரும் உங்கள்ட்ட தான் கேட்டிருக்காங்க. அது நீங்க அத நீங்க வந்து சமாளிச்சிட்டீங்க மீம் மாதிரி போட்டு. இல்லண்ணா சுகுமார்ண்ணா, அதாவது அவரு வந்து எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி போட்டாரு. பட் நீங்க போட்டிருந்தது நான் டீசரை பாத்துட்டேன்டா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. பிரகாஷ் உங்களை திருப்பி ஆர்மியில சேர்த்துக்கிட்டாங்களா? பாத்துட்டேன்னு போட்டிருப்போம்பா வாட்சிருன்னு. இப்போ வந்து இப்ப எதனா ஒரு படம் பாக்குறேன்னு வச்சுக்கேன், உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையன்றது நான் வந்து ட்வீட்டா போடுவேன். இந்த படம் பாக்குறேன், இந்த படம் பார்த்துட்டேன்னு. அவ்வளவு பெரிய படத்தோட டீசரை பார்த்துட்டு நான் வெறும் அந்த வார்த்தை மட்டும் போட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் 4-5 பேட் வேர்ட் சேர்த்து இன்னும் ஒரு 4-5 ஒரு அதுக்கு மேல ஒரு ட்வீட், அதுக்கு மேல ஒரு ட்வீட், அதுக்கு மேல ஒரு ட்வீட்னு போட்டுனே இருந்திருப்பேன். சுகுமார் உங்களுக்கு மஜா தான். இந்த வருஷம் உங்க 2 தலைவர்கள் படமும் ரிலீஸ் ஆகுது வேற. இதுதான் அன்னைக்கு பஞ்சாயத்தாச்சு. இதுதான் அன்னைக்கு பஞ்சாயத்தாச்சு. இதேதான் பஞ்சாயத்தாச்சு. இதுக்கெல்லாமா பஞ்சாயத்து பண்றாங்க நாட்டுல? நான் தான் அப்படிதான் ஆச்சுன்னு வச்சுங்களேன். இவர்தான் விஷால் பஞ்சாயத்து பண்ணானா? அவன் கியூட் பாய் ஆச்சு. இல்லன்னா அன்னைக்கு கொஞ்சம் சிம்பு அன்னைக்கு ரகடு பாய் ஆயிட்டாரு. பேசுனாங்கண்ணே. அவன் தான் அந்த பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான், அந்த வடிவேலு மியூசிக் தான். கங்காதர் நீ ஸ்வீட் பாய் ஆச்சே. இல்லண்ணே சிம்பு எஸ்டிஆர் பத்தி கொஞ்சம் பேசுனாங்க, கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏன் இப்படி பண்ணன்னு எனக்கே தெரியல, அது மாதிரி ஆயிப்போச்சுண்ணே. சரி ரைட்டு. இவர் வந்து நாளைக்கு ஆரம்பிச்சு நேற்று வந்து டாபிக் வந்து பேசியாச்சு நீக் டிராகன்ல அதிகமாக. இப்போ வந்து நம்ம புக்கிங் ஓப்பன் பண்ண வகையில் வந்து டிராகன் வந்து முன்னாடி நல்லா புக்கிங் போயிட்டு இருக்கு. நீக் வந்து இப்போ தான் புக்கிங் ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இங்கிட்ட வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க நீக்கு, தனுஷ் டைரக்ஷனு. இங்கிட்ட வந்து பிரதீப் லவ் டுடேங்கிறது ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு ஹீரோ. இதுக்கு வந்து நல்ல யங்ஸ்டர்ஸ் மிச்சில் நல்ல ஹைப் இருக்குது. நல்ல ஸ்க்ரீன்ஸ், ரெண்டுமே ஈக்குவலான ஸ்க்ரீன்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவே ஆச்சரியம் தான். ஏன்னா திருச்சியில் வந்து ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி ஸ்க்ரீனை பிரிச்சுக்கிட்டாங்க. முக்கியமா மெயின் சிங்கிள் ஸ்க்ரீன் சொல்ல போற. ஆமா இல்ல அதுதான் ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ். யாரு நீக் மட்டும் தான். டிராகன் வந்து ஓல்டு ரிலீஸ் தான். ஆனா அப்படி இருந்துமே ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸுமே கிட்டத்தட்ட வந்து எப்படின்னா எல்லா தியேட்டர்காரங்களுமே வந்து எப்பவுமே ரெட் ஜெயின் மூவிஸ் மட்டும் தான் எடுப்பாங்க. பெரும்பாலான ஸ்க்ரீன்ல ரொம்ப கம்மியா ஊருக்கு வெளியே இருக்க தியேட்டரு இல்ல வந்து யாரும் பார்க்காத தியேட்டர் தான் வந்து ஒதுக்கி விடுவாங்க, தள்ளி விடுவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் மெயின் ஸ்க்ரீன்ல கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இல்ல பிரகாஷ், ஆக்சுவலா டிராகனுக்கு தான் அதிக ஸ்கிரீன் இருந்திருக்கணும் ஜென்ரலா. இப்போ ஒரு கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா இவங்க குட்டி ஆக்டர்ஸ் நடிக்கிற படம், அது கொஞ்சம் ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கிற படம், லவ் டேக் அப்புறம் வருதுன்றதுனால. பட் ரெட் ஜெயண்ட் இருக்கிறதால ஒரு மாதிரி ஈக்குவலா ஷேர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அது வேணா கரெக்ட். நான் தனுஷ் டைரக்ஷன் அதனால நீக்கு ரெட் ஜெயண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா இவ்வளோ ஸ்கிரீன்ஸ் ஈக்குவல் ஸ்கிரீன்ஸ் கிடைக்காதுல கம்பேரிட்டிவ்லி. அதுதானே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஏஜிஎஸ் பிளஸ் ஒரு படம் ஹிட் கொடுத்த டேரக்டர், போன படம் ஒரு 60-70 கோடி ஷேர் இது கொடுத்த ஒரு ஹீரோ. இல்ல அது உண்மை. ஆனா தனுஷ்னு ஒரு நேம் இருக்குல்ல, தனுஷ் as a டைரக்டர் பிளஸ் தனுஷ் அப்படிங்கிற ஒரு கேமியோ ரோல். ஆமா, ஆனா இது கிடையாதுல. பவர் பாண்டி மாதிரி ஒரு 20 நிமிஷம் கேமியோ அந்த மாதிரிலாம் கிடையாது தானே.
இல்ல அந்த மாதிரி கிடையாது, அதான் கண்டிப்பா அந்த சொல்றேன். மாதிரி கிடையாது. கண்டிப்பா நம்ம போனா ஒரு 5 பாட்டுக்கு வந்து நிமிஷம் ஆடிட்டு வருவாருன்னு போவார்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன். நானு. அதே அதிகபட்சம் அப்படித்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கோல்டன் ஸ்வேர பாட்டு இருக்குல்ல, அதுல தனுஷ் வாய்ஸ் வருது இல்ல, அதை விட்டு அவர் பாடிட்டு போவார் போல இருக்கு வந்து. ஏன்னா பிரியங்கா மோகன் அந்த கல்யாணத்துல ஆடுற மாதிரி வருது. அந்த கல்யாணத்துல வந்து வெட்டிங் டான்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த வெட்டிங் டான்ஸ் மாதிரி பிரியங்கா மோகன் ஆடுறாங்கல்ல, அது மாதிரி அந்த வெட்டிங் டான்ஸ்ல இவரு வந்து ஆடிட்டு போவார் போல இருக்கு. அப்படித்தான் இருக்கும் இல்ல போல இல்ல இருக்கு. அதுதான் என்னன்னா, ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ற படம் மாதிரி இருக்காது பார்த்தவங்க அப்படின்னா. படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து மீன் எல்லாருமேனா கொஞ்சம் பேர் எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொன்னாங்க. லவ் ஃபெயிலியர் நீ பசங்களுக்கு பிரச்சனைனா நான் கேட்பேன்டான்னு வரல எதிர் நிக்கல. எங்க அது ஒரு ஃபுல் பாட்டுங்க, அது சத்தியபாணி. எனக்கு அந்த மாதிரி வருவாரு, ஒரு 5 நிமிஷமாச்சும் வருவாருன்னு நினைக்கிறேன். இல்ல அது ஓகே, பட் நான் சொல்றது என்னன்னா, ஒரு 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 டைரக்ஷன் பிராண்ட் மட்டும் தான் இருக்கு இதுக்கு. பவர் பாண்டிக்கு வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்டர்னல் கேமியோ மாதிரி, அது கேமியோன்னு கூட சொல்ல முடியாது, எக்ஸ்டர்னல் கேமியோ. ஆனா கிட்டத்தட்ட நீ ரொம்ப இம்பாக்ட்ஃபுல் வேற இல்ல. லைக் ஒரு கார்த்தி மௌனராகத்துல எப்படி வருவாரோ கதையே அவர் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோல் தானே அது. ஸோ அந்த மாதிரி இல்ல இதுல. ஸோ அந்த இதுக்கு இவ்வளவு எதிர்பார்ப்பும் இந்த புக்கிங்குமே ஆக்சுவலி பெரிய விஷயம் தான். அண்ட் ஒரு இதுக்கு கூட வரலையே. அதுக்காச்சும் ஆடியோ லான்ச்ல இருந்து அது இதெல்லாம் பெருசா நடந்துச்சுல்ல. ஐ மீன் வந்து பேசுறது, அந்த பேசினவங்க எல்லாம் பேசினாங்க. ராஜ்கிரண் கூட தனுஷ் உட்காந்து அவ்வளவு இன்டர்வியூஸ் கொடுத்தாரு. இதுக்கு எதுவுமே பண்ணல தனுஷ். பியூர்லி பிராண்ட் தனுஷோட டைரக்ஷன் அப்படிங்கிற பிராண்டு அது மட்டும். அப்புறம் அந்த கோல்டன் ஸ்டார் பாட்டு, இது மட்டும் சேர்த்துக்கு இவ்வளோ ரிசப்ஷனும் இவ்வளோ ஓப்பனிங்கும் எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம் தான். நான் இவ்வளவு நிஜமாவே எதிர்பார்க்கல. நான் இந்த படம் மேல எனக்கு எதிர்பார்ப்பு இருந்துச்சு முதல்ல இருந்து, நான் போன வருஷத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இந்த படம் இவ்வளோ இப்படி ஓப்பன் பண்ணணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. நான் ஏதோ இதுல இருந்து ரொம்ப கம்மியா தான் நினைச்சேன். அவரு எங்க பேயோட்டம் ஓடிட்டு இருக்காரு. குபேரா முடிச்சுட்டு, இட்லி கடை முடிச்சுட்டு, அப்புறம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சுட்டு இவ்வளவு வேகமா அங்க தேரை போயிட்டாரு இஷ்கு மெயின். பாலிவுட்டுக்கு. ஆனா ஆனந்த் என்ற இது எப்பயுமே போக தனுஷ சூப்பரா இது போக காட்டுவாப்ல. இன்னொரு இல்ல படம் இது சீரியஸாவே போக இன்னொரு படம் டைரக்ஷனுக்கு எழுத ஆரம்பிச்சிட்டாப்புல. இல்ல அதான் நான் சீரியஸாவே நடிகர்கள்லயே நான் பார்த்து ஆச்சரியப்பட்டது வந்து முன்னாடி ரஜினி, இப்ப தனுஷ். ஐயோ மொரட்டு ஸ்பீடு. ஒண்ணு ரஜினி வந்து பாத்தீங்கன்னா ரஜினியாச்சும் ஒரு துறை இப்ப பிரகாஷ். இது வந்து பல அது துறை இது. இன்னொன்னு சொல்றேன், டைரக்ஷன் வந்து மண்டையை தின்றுங்க. அது எனக்கு எனக்கு சத்தியமா ஒரு மனுஷ மூளை எப்படி இப்படி இயங்க முடியும்னே தெரியல. இந்த மண்டையை உடைச்சு மூளையிலே எடுத்து ஏதாவது மியூசியம்ல தான் வைக்கணும் இருக்கு. அது ப்ரொடக்ஷன் வேற ஒண்டர் பார் தானே இது நீக்கு. ஆமா ப்ரொடக்ஷன் ஆமா ஃபர்ஸ்ட் காப்பிங்க, அதுவும் அதுக்கு ஆள் அப்படிதான். இருப்பாங்க. சி ஜென்ரலா சொல்றேனே, இப்போ பெரிய ஹீரோஸ்க்கு ப்ரொடக்ஷனை ஹேண்டில் பண்றதுக்கான ஆட்கள் இப்போ ஷேயாஸ் ஹேண்டில் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அட்லீஸ்ட் அதை வச்சு நீங்க இன்னொருத்தட்ட கொடுக்கலாம். ரைட்டிங் டைரக்ஷன்ன்றது இருக்குல்ல, அது கூட சேர்த்து நடிக்கிறதுன்றது இருக்குல்ல, அது வந்து அன்பிலீவபிளான ஒரு விஷயம். எப்படியா பண்ற மாதிரி இருக்கு. கமலஹாசன் நான் வந்து டைம்ல வாட்டர் பாக்கெட் தூக்கிட்டு நான் சொல்றது, கமல் வந்து என்னன்னா நல்ல டைரக்டர் நல்ல ரைட்டர் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா ஒரு டைம் எடுத்துக்குவார் தெரியுமா கமல். நான் அதை சொல்ல, நான் வந்து இப்படி இந்த ஸ்பேன் இருக்கு பாரு. ஒரு நேரத்துல 4 படம் நடிக்கிற ஹீரோவை நீ காட்டுன்னு சொன்னாலே அது ரொம்ப கஷ்டம். ஆனா ஒரு ஹீரோ 4 படம் நடிச்சுக்கிட்டு, அது போக இந்த பாட்டு எழுதிக்கிட்டு, அதுக்கப்புறம் பாட்டு பாடிக்கிட்டு, அப்புறம் இந்த இது டைரக்ஷன் 2 படம், அதுவும் 2 ரிலீஸ் கையில இருக்கிறதுன்றதுலாம் பெரிய விஷயம்ப்பா. ஒரு நேரத்துல 2 படம் இல்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, ஒரு ஹீரோ அவர் நடிச்சிட்டு இருக்க எல்லா லாங்குவேஜ்லயும் படங்கள் வந்து ஒரே வருஷம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி கமலுக்கு நடந்திருக்கு, அதுக்கப்புறம் இப்ப தனுஷ்க்கு நடக்க போகுது. தமிழ் படமும் வருது, தெலுங்கு படம் குபேராவும் வருது, ஹிந்தி படம் தேரே இஸ்க் மேனா ஆமா அது என்ன அதான் டைட்டில் அதேதான். அதுவும் வருது இந்த வருஷம். எல்லாமே 2025 ரிலீஸ்னு சொல்லிட்டாங்க. இல்ல எல்லாமே தெரேஸ்க்குமே 2025. அடுத்த அப்ப வருஷம் தான் நினைக்கிறேன். ஆனா இல்லண்ணா முடிச்சிருவாங்கண்ணா, நவம்பர் வந்துடும் சொல்லியிருக்காங்க இந்த ப்ரோ. வருஷம். இல்ல நவம்பர் டேட்டு சொல்லிட்டாங்க. போட்டாங்களே, நவம்பர் டேட்டு போட்டாங்களே. அப்படி இன்னும் அவர் பார்த்தா மியூசிக் மட்டும் தான் பண்ணல. இல்ல அதான் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜ் ஒரு ஹீரோ படம் நடிக்கிறாரு. யாரோ 3மே ஒருத்தர் ஒரே மியூசிக் வருஷத்துல மட்டும் ரிலீஸ் தான் ஆகுது. பண்ணலன்னு சொன்னார்ல. அதுவே தப்புன்னு தான் எனக்கு தோணுது. அவ்வளவு இன்டர்வியூ இல்ல தப்பு இல்ல. பட் என்னன்னா அபிஷியலா பேர் போட்டுக்கல. ஐ மீன் அவ்வளவுதான். அவரு இப்ப எப்படின்னா, இப்ப வெற்றிமாறனோட படத்துக்கு எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. ஆனா வெற்றி தான் எல்லா எடிட்டும் பண்ணுவாரு. அது எப்படின்னா, அந்த அவருக்கு தேவை யாருன்னா ஆப்ரேட் பண்றதுக்கு, டூல் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒருத்தர் தேவை. ஆனா இதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு, எல்லா மியூசிக் டேரக்டருக்கும் பெரிய பங்கு இருக்கு. பட் தனுஷ் எல்லா செஷன்லயும் ஆக்சுவலி உட்காராப்புல மியூசிக்ல. அவரோட இன்ஃபுளுன்ஸ் நிறைய இருக்கும். இல்ல இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும், அவரோட பயங்கரமான மியூசிக் சென்ஸ் இருக்கு அவருக்கு. ஆல்சோ இன்னொன்னு,
இப்ப அடுத்து 3 படம் அனௌன்ஸ் ரெடியா, ஆல்மோஸ்ட் ரெடியா. அடுத்த இதெல்லாம் முடிச்சு ஒரு 3 படம் லைனப்ல வச்சிருக்காரு. அது போக அதாவது சைன் பண்ணி அது போக ஒரு 2 படம் வந்து ஆல்மோஸ்ட் ரெடியா வச்சிருக்காப்ல. மாரி படம் அந்த ஒண்ணு இருக்கு. போர்ட்டோவில் டேரக்டர், ரப்பர் பந்து டேரக்டர் இருக்கேன்னா, அது இல்லாம அமரன் டேரக்டர். எப்பா யோசிக்கும் போதே ஆச்சரியமா தான் இருக்கு. அதான் சொல்றேன். இல்ல அதான் அது 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 3 அது போக இன்னும் 2 வச்சிருக்காப்ல. மாரியோட படம் ஒண்ணு வச்சிருக்காப்ல இந்த உண்டர் பார்ல அனௌன்ஸ் பண்ணாங்களே, அதான் லைனப்ல. சொல்றீங்க. இந்த பீரியட் படம் நாங்களே. கலைப்புலிதானம். ஓ, அப்ப அனௌன்ஸ் பண்ணாங்களே ஒரு படம் பெரிய பட்ஜெட்னு, அந்த படம் எடுக்கலையோ? ப்ரோ அப்ப அந்த இளையராஜா பயோபிக்கு அது அதுக்கு அடுத்து. அந்த ஃபிலிம் டிராப்டுன்ற மாதிரி சொன்னாங்க. வருது பட் அது வருது. உண்மையான்னு இல்ல தெரியல. போஸ்ட்போன் தான் இப்போதைக்கு. அது டிராப்லாம் கிடையாது. அது வந்து லைனப்ல முன்னாடி இருந்துச்சுல, இப்ப பின்னாடி போயிருக்காப்ல. ஓகே ஓகே. இல்ல வெற்றிமாறன் டி எல்ரட் குமார் ஒரு படம் பண்றதா அதுக்கெல்லாம் இன்னும் ஜென்மங்கள் ஆகும் ப்ரோ. அது வந்து அவர் சூர்யா படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். வெற்றி. இது டிராகன்ல கேமியோ ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க அந்த விஜய் சித்து vlogல. ஸ்னேகாவை தான் ட்ரெய்லர்லயே காமிச்சிட்டாங்க. அது இல்ல அது இல்லாம இன்னொரு கேமியோ இருக்கு, யாருன்னு சொல்லல. அது இல்லாம இன்னொரு கேமியோ இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது யாருன்னு தெரியல. தயவு செய்து ஸ்பாயில் பண்ணாம இருங்கப்பா. இல்ல தெரியாது, நான் தெரியாது. பிரகாஷ் ப்ரோ டிராகனை பத்தி பேச வேணாம்னு சொல்லுங்க ப்ரோ. ஸ்பாயில் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. ஏன் சுமாரு பாத்தீங்களா? இல்ல அவர் பார்க்கல, அதனால தான் ஸ்பாயில் பண்ண வேணான்றாரு. எஸ் சுமார் நாளைக்கு வரீங்களா நீங்க? நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு படம். எது நான் டிராகனா? எஸ். ஏன்னா என்ன எதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன்? இது பிரகாஷ் ப்ரோக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க சொல்லுங்க, எங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் நாங்களும். அது வெளியே சொல்ல முடியாது. ஏஞ்சல் என்ன நடிச்சிருக்காங்களா? ஏஞ்சல் பேர்ல இல்ல இல்ல அதை விட ஒரு மிகப்பெரிய ஏஞ்சல் இருக்காங்க சுகுமார் ப்ரோக்கு. அதனாலதான் பட் அந்த காரணத்தை இங்க சொல்ல முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தவிர்த்து விட்டு அடுத்த டாபிக் சொல்லுவோம். ஆனா உண்மையிலே சொல்றேன், இந்த டிராகனுக்கு எனக்கு இருக்கிற ஒரே எக்ஸ்பெக்டேஷன், எனக்கு அந்த கதை தெரியும், பட் அந்த கதையெல்லாம் தாண்டி எனக்கு இருக்கிற ஒரே எக்ஸ்பெக்டேஷன் வந்து அஸ்வத்தோட இன்டர்வியூஸ். நிறைய பேர் திட்டுறாங்க அவரை, எனக்கு புரியல. நான் நினைச்சேன், நான் அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு இன்டர்வியூ சும்மா தெரியாம தொட்டு பார்த்தேன். இந்த யூடியூப்ல ஆட்டோ பிளே ஆகும்ல, ஏதோ ஒரு வீடியோ பார்த்தா அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போது ஆட்டோ பிளே இது பார்த்தேன். நல்லா இருக்கே, நல்லா பேசுறாப்ளே அப்படின்னு சொல்லிட்டு மத்த இன்னொன்னு பார்த்தா எல்லா இன்டர்வியூலுமே சூப்பரா பேசுறாரு. நான் எல்லாம் வரிசையா பார்த்துட்டு இருந்தேன். எஸ்டிஆர் மாதிரியா? இல்ல ஆக்சுவலா கொஞ்சம் கான்பிடென்ட்டா சென்சிபிளா பேசுறாப்ல, சிம்பு மாதிரி இல்ல. பட் ஏன்னா இப்படி பண்ற? இல்லப்பா, சிம்பு ஒரு மாதிரி ஃபன்னா போவாப்ல இல்லப்பா, இவர் அந்த மாதிரி போல, இவர் வேற ரூட்ல போறாப்ல, ஒரு மாதிரி சென்சிபிளா கேண்டிடா பேசுறாப்ல, எதையும் குக் பண்ணி பேசுற மாதிரி இல்ல, கேண்டிடா இருந்துச்சு. அப்புறம் ஹானஸ்டா இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு சினிமா தான் வாழ்க்கையே, சினிமா தான் எல்லாமே, என் மூச்சே சினிமா தானே. அவர் அப்பெல்லாம் பேசல, ரொம்ப ஜாலியா. நான் வந்து இவன் கால் பண்ணா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, நான் வந்து என்னடா பண்ணிருக்கேன் அப்படின்னா, நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்டா, யூரோப்ல இருக்கேன் அப்படின்னாரு. அப்படியே வந்தவன் வருவான், படம் பண்ணுவான், அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி. எனக்கு ஜென்ரலா இந்த மாதிரி நெல்சனு இவர் இந்த மாதிரிலாம் அதை ரொம்ப நார்மலா, ரொம்ப பெருசா புனிதப்படுத்தாம எதையாவது கேஷுவலா எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசினா எனக்கு கொஞ்சம் கேண்டிடா தெரியும். அதனால அப்புறம் அவர் சொன்னாப்புல, இந்த சென்சிபிளா தான் எடுத்துருக்கோம், தயவுசெய்து நம்புங்க. ஊமை கடவுள் நான் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியோட எடுத்தேனோ அதோட தான் இது எடுத்திருக்கேன் அப்படிலாம் சொன்னாப்புல. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே அப்படின்னு இருந்துச்சு. அது அவர் பேசின அந்த இன்டர்வியூஸ் மட்டும் தான் எனக்கு ஒரே நம்பிக்கை இந்த படத்து மேல. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்த எந்த ப்ரொமோஷனல் மெட்டீரியல்ஸும் பிடிக்கல. பிரதீப்போட ஆக்டிங் லவ் டுடேல பிடிச்சிருந்துச்சு. ஆனா இதுல ட்ரைலர்ல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா தெரிஞ்சு. பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, ஆதி ப்ரோ நாளைக்கு வரேன் கேட்டிருந்தீங்க. இது மாதிரி சிம்பு மாதிரி சொல்றீங்க? இல்ல ப்ரோ, நீங்க கேட்டிருந்தீங்க, அப்ப அதுக்குள்ள டாபிக் எங்க டைவர்ட் ஆயிடுச்சு. அதனால உங்ககிட்ட வந்துட்டு சொன்னேன். இல்ல அதான் எல்லாரும் நார்மலா அது வரேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ப்ரோ வர்றேன் அப்படின்னு எல்லாதான் சேர்ந்த மாநாடு இன்டர்வல் பிளாக்ல சிம்பு சொல்லுவாங்க. சிம்புவோட படங்களாவே பார்த்து சிம்புவோட இதுவாவே பார்த்து அந்த மேனரிசம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப நாளைக்கு மைக் வச்சுட்டு வெளியே நிப்பாங்கல்ல, அங்க சிம்பு ஸ்டைல்ல ரிவ்யூ சொல்லுங்க நீங்க. அதை வந்து யூடியூப் தம்ப்நெயில் ஆக்கி நாளைக்கு போட்டுருவாங்க. நான் எப்பவுமே ப்ரோ, நான் ரிவ்யூ வந்து போய் பேசவே மாட்டேன். அந்த மைக் வச்சு நீட்டுறவங்களா நம்ம பசங்க தான் இருப்பாங்க நாளைக்கு. இல்ல அது பண்றவங்க எப்படி இருக்கும்னா, தனுஷ் படத்திற்கு ரிவ்யூ கொடுத்த சிம்பு ரசிகர் அப்படின்ற மாதிரி போட்டு தம்ப்நெயில்ல போட்டு விட்டுருவாங்க.
அது இல்ல ப்ரோ. நான் வந்து அந்த மாதிரி மைக் மைக் இது பண்ற பசங்க எல்லாமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க தான். நம்மள எல்லாமே நம்ம தெரிஞ்சவங்கனால மோஸ்ட்லி என்ன பார்த்தா வந்து இது என்ன பார்த்தான்னு இல்லை, நம்மளுக்கு தெரிஞ்ச இதுவே வந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. வெளி ஆட்கள் அந்த மாதிரி யாருன்னா அதை ஃபேமிலி அந்த மாதிரி யாருன்னா வந்தால் அவங்கள மட்டும் தான் மோஸ்ட்லி டார்கெட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு கேட்டால் கூட வந்து நம்மளுக்கு பேச தெரியாது. அது முன்னாடிலாம் நின்று நம்ம எதனா உளரட்டுன்னு வச்சுங்களேன், அது வேற மாதிரி போயிடும், தப்பா போயிடும். பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ்னா இப்படி இருக்கணும். எனக்கெல்லாம் வந்து அதே மாதிரிதான் இருப்பாங்க, தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க. ஆனா தோழர் ஏதாவது பேசுங்க ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அது வாயை பிடுங்க. ஏங்க அதுதான் நான் சொல்றேன். ஏதாவது சொல்லிடுவேங்க, நீங்க வந்து வேண்டாங்க. அதுக்கு முன்னாடி எதனா சொல்லியிருப்பீங்க, அதனால உங்களை வந்து வாய் பிடுங்க ட்ரை பண்றாங்க. அதனால அந்த ட்ராப்லயே மாட்டக்கூடாதுன்னா அந்த பக்கமே போக மாட்டேன் நானு. ஆமா, நானும் இப்பெல்லாம் சொல்லிட்டேன். அதான் பாருங்க, சட்டையெல்லாம் கிளியில பாருங்க, நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துருவேன். நம்ம கம்மன் தான் ப்ரோ இருப்போம். அவங்க கேட்கற கேள்வி அப்படிதான் இருக்கும். டப்புன்னு நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஆன்சர் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி வாய் தவறி ஏதோ ஒன்று சொல்லிடுவோம். அது பார்த்தா வேற மாதிரி வந்து வெளியே சர்க்குலேட் ஆமா ஆகும். ஆமா. சுகுமாரண்ணா ஆக்சுவலா ஏதோ ஒரு வாட்டி ஆக்சுவலா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கேட்டாங்க. கேட்டுட்டு அந்த மாதிரி நான் ஏதோ சொன்னதுக்கு வந்து இது நடந்து 3 வருஷமா என்னமோ 3 வருஷமா, ஆமா அவ்வளவு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நரேஷனுக்காக ஒரு ஹீரோவை பார்க்க போகும்போது அந்த ஹீரோ வந்து சொன்னாப்புல, உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாப்புல. நான் தெரிலங்க, எங்கேயா பார்த்திருப்பீங்க, சும்மா இந்த மாதிரி ரோட்ல இங்கிட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் கட்டிக்கிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என் கூட வந்த டேரக்டர் வந்து, ஏங்க உங்க படத்தை பத்தி இந்த மாதிரி பேசி அது ட்விட்டர்ல வைரல் ஆச்சு அப்படி இப்படின்லாம் சொல்லி, எங்க பேசாம இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு இது போச்சு. அதனால இவங்க வந்து என்ன இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறாங்க, மூஞ்சி எல்லாம் பார்த்துட்டு சரி ட்வீட்டா போட்டோம்னா பெருசா ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது, இதுவா போட்டோம்னா அதை வச்சு ஏதாவது கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் அதுக்கப்புறம் கொடுக்கறது இல்லை. ஆனா இது 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 ஒரு மாதிரி அவங்க கேள்வி கேட்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். நல்லா இல்லைங்க, பிடிக்கல, எனக்கு பெருசா ஒர்க் ஆகல அப்படி சொன்னா ஏன் ஒர்க் ஆகல, அப்புறம் வந்து ஏதாவது ஏதாவது படமே ஒர்க் ஆகலன்னு சொல்லிடுவோம். திடீர்னு இந்த ஹீரோயின், இந்த ட்ராக், குறிப்பா இந்த படத்தோட லவ் ட்ராக் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னாங்க. எங்க ஆளை விடுங்க, படமே ஒர்க் ஆகல அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு கேட்டு வாங்கி அதை தம்ப்நெயில் ஆக்கி கேட்க சொல்லி தானே அனுப்புவாங்களே. அப்பா ஒரே ஒரு நாள் தான் நான் பப்ளிக் ரிவ்யூ ஆமா ஆமா எடுத்தேன். அது புரியுது எனக்கு, உங்களுடைய கண்டென்ட் தாகம் எனக்கு புரியுது அது ரொம்ப அப்படின்னு சொல்லியே சொல்லிடுவேன். இப்போ பொன்னியின் செல்வன் 2க்கு நான் ஒரு இதுல வேலை பார்த்தேன், பப்ளிக் ரிவ்யூ எடுக்க சொன்னாங்க. சொன்ன விஷயம்லாம் இருக்கே, அப்பா ஆள விடுறா சாமி அப்படின்ட்டு. ரோபோ சங்கர் அப்பதானே வந்திருக்காரு, நான் ஒன்று பார்த்துருப்பீங்க, நடுவில் ஒரு உடம்புலாம் இதுவாகி வந்திருந்தாரு. அவர் வந்துட்டாரு கமலா தேட்டர்ல, பின்னாடி வந்துட்டு திட்டுறான் காதுல அந்த இது அந்த ஹெட்டு, போடா போடா அவர் உடம்பு எப்படி ஆச்சுன்னு கேள்றான். யோ கமலா சினிமா வாசல்ல இதெல்லாம கேட்க முடியும், ஹாஸ்பிட்டல்ல கேட்க வேண்டியதெல்லாம் என்ன இங்க கேட்க சொல்றீங்க? வெறுத்துட்டு நான் வாழ்க்கைய, போங்கடா நீ நீங்களும் வேணாம் உங்க இதுக்கே இது வேணாம் வெறுத்துட்டியே. ஓடி வந்துட்டேன். நான் பல பல விதங்கள்ல பார்த்திருக்கேன். இந்த கேள்வி கேட்கறதுலாம் வந்துட்டு சுகுமாரோட மாடுலேஷன் பாத்தீங்களா? போன வாரம் மவுண்ட் ரோட்ல ஒரு டிராபிக் ஜாம் ஏற்படுத்தணுமே, அதோடய இடம் இது இல்லனா இல்ல இல்ல ப்ரோ. நீங்க வந்து வைரல் ஆகுறதுலாம் அப்பப்போ வந்து இந்த இந்த பிரசாத் லேப்ல நடக்கிறதுலாம் சில இன்டர்வியூஸ்லாம் இன்டர்வியூ இல்ல பிரஸ் மீட்ல சில வைரல் ஆகுறதுலாம் இருக்கும்ல, இந்த மிஷ்கின் பேசுனதுல இருந்து இந்த அந்த மாதிரி வந்து நிறைய கேள்வி கேட்டு இந்த மாதிரி வந்து ஆன்சர் பண்ணாம அந்த மாதிரி போனது. மத்த சில பேர் பயில்வான்றாங்க, அதன் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டாரு, அண்ணா வேற இன்னொருத்தர் ஒருத்தர் இருப்பாருண்ணே, இந்த மாதிரி அவர் கேள்வி பேரே எனக்கு கேட்டாருன்னு. தெரியாதுண்ணா. அவர் தானே எப்பா அவர் கேட்குற கேள்விலாம். ஒரு வாட்டி நிமிஷா சசினா கூட ஒரு மாதிரி அதுதான் ஜிகர் தண்டான்னு சொல்ல வந்தேன், அதுக்கு முன்னாடி நீயே சொல்லிட்ட. கார்த்திக் சுப்ராஜ் அவர் பேர் நான் கடுப்பாயிட்டாரு. சொல்ல விரும்பல. வேணாம் வேணாம், இல்ல அவர் ஐ தமிழ் சேனல் பேரை சொல்ல விரும்பல. கார்த்திக் சுப்ராஜ் எல்லாம் கடுப்பாயிட்டாரு. எப்படி நீங்க பேசலாம், ஒருத்தவங்க அழகு இல்லைன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஏன் இல்ல கடுப்பாயிட்டாரு. அது சில பேர் இருக்காங்க, ஒரு என்ன 4-5 ஐடியா பேர் அதுல? வந்துட்டு 4-5 பேர் இருக்காங்க. அந்த 4-5 பேரோட மெயின் இது என்னவா இருக்கும்னா, அவங்க இந்த மாதிரி தான் வந்து அவங்க கேள்வி கேட்கணுன்றதுக்காகவே வந்து அவங்க மைண்ட் செட்டோட வருவாங்க. சுகுமார் நான் அந்த ஈஸியா மாதிரி தான் கேட்பாங்க, வேற யாரையுமே பேசவே விட மாட்டாங்க. சுகுமாரண்ணா, நான் இப்ப சென்னை விட்டுருங்கண்ணா, இப்ப மதுரையில வந்துட்டு ஹெரிட்டேஜுக்கு வந்துட்டு இவர் வந்திருந்தாரு, விக்ரம் தங்கலானதுக்கு போயிருந்தேன். அங்க வந்துட்டு ஒருத்தர் வந்திருந்தாருண்ணா, விக்ரம் படம் அது தங்கலானுக்கு வந்திருக்காரு. அவருக்கு விக்ரம்கிட்ட போயிட்டு, நீங்க ரொம்ப உழைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட், நீங்க ஏன் விஜயஜித் மாதிரி வர முடியல, டாப் 3ல நீங்க இல்ல, உங்க கலெக்ஷன் அப்படி இப்படின்னு பக்கத்துல இருக்க நமக்கே கடுப்பாகுது. அப்ப அந்த கேள்வி ரிசீவ் பண்றவங்களுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கடுப்பாகும்பா. இந்த மாதிரிலாம் கேட்கறதால என்ன ஆகும்னா அது வைரல் ஆகும். 4 பேர் வந்து அவன் சேனலுக்கு வந்து என்ன அவன் கண்டென்ட் எடுத்துட்டு வரானோ அதுதான் வந்து அவங்களுக்கு பிளஸ்ன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனா இது ஹெல்த்தி கான்வர்சேஷன் கிடையாது. அதனால வந்து நெகட்டிவ் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஃபாஸ்டா. பட் ஆனா அது அவங்க வந்துட்டு பாசிட்டிவா பாக்குறாங்க, அவங்களுக்கு வியூஸ் வருதுன்னு பாசிட்டிவா பாக்குறாங்க, அவ்வளவுதான். ஆமா ஆமா புரியுது. சரி மணிமேகலை சொல்லுங்க, தம்ஸ் டவுன்லாம் அவங்களுக்கு போடாதீங்க. என்னன்னா
நான் வேணுனே இன்னைக்கு அவங்கள பேச வைக்கலனால தான் நானே பேசிட்டு இருக்கேன். வராங்க, வந்தவனே வந்துட்டு கையை தூக்கிட்டு எனக்கு ஒர்க் எனக்கு வந்து வந்துருச்சு ரொம்ப 5 மினிட்ஸ்ல அர்ஜென்டான நான் வேலைங்க. போயிடுறேன் அதான். அதுதான் எனக்கு ரொம்ப 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 வந்து அர்ஜென்டான வேலை. நான் ஒரு 5 மினிட்ஸ்ல போயே ஆகணும். இதை நான் கண்டிப்பா இதை சொல்லிட்டு நான் போயிடுறேன் அப்படின்ட்டு வந்தவன கியூல வந்துட்டு லைன்ல எல்லாம் நிக்காம டைரக்டா ஃபர்ஸ்ட் ரோல போய் டிக்கெட் வாங்கி போற மாதிரி. ரொம்ப நன்றிகள். உண்மையாவே நீங்க வந்த மணிமேகலை நீங்க வழக்கம் போல இல்ல வழக்கம் போல உங்க டைலாகோட நீங்க எப்படி கேக்கும்? இல்ல உங்க டைலாகோட ஆரம்பிங்க மணிமேகலை, அப்பதான் கரெக்டா இருக்கும். அது முதல்ல வணக்கம். நீங்க வந்து என்னோட பாதி வசனத்தை சொல்லி எனக்கு என்னோட நேரத்தை மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றிகள். அப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கணும். எங்க விண்வெளி நாயகனை பத்தி இந்த ஸ்பேஸ்ல வந்து ஓவரா வந்து இது பண்றீங்க. அரக்கால் ட்ரௌசர் போட்டதுல இருந்து நடிச்சிட்டு இருக்காரு அவரு வந்து நீங்க வேற யாரோட கம்பேர் பண்றதுக்கெல்லாம் ஒரு நடிகரை வந்து இன்னொருத்தங்களோட நீங்க கம்பேர் பண்றது ரொம்ப தப்புன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கம்பேரிசன் இஸ் தவறு அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு பேசுங்க. அதுவும் லீவு நாளான 2 மணி வரைக்கும் பல்லு கூட வளர்க்காம பெட்ல படுத்து புல்லு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து எங்க விண்வெளி நாயகனை பத்தி ஓவரா வந்து கம்பேர் பண்ண வேணாம் அப்படி சொல்லிருக்கேன். அதுல அங்க ஒருத்தருக்கு புரியணும். கேட்டுட்டு இருக்க அவன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி, கேட்டானே ஒரு கேள்வி பரணி. அது வந்து நீங்க கேப்பீங்க. எனக்கு பகவதியே தெரியாது, சின்ன பகவதி யாருன்னு கேட்டான். இல்ல பரணி சீரியஸா ஏதாவது தெரியலன்னா டக்குனு இல்ல எனக்கு என்னன்னா ஓகேவா? யாருமே அன்னைக்கு நம்ம இல்ல என்னன்னா சொன்னோம்ல, நீங்க எது கேட்டாலும் தெரியலன்னீங்கன்னா எல்லாரும் உங்க மேல வந்து இப்ப வந்து ரொம்ப சந்தேகப்படுறாங்க. நீங்க எப்படி உண்மையாலுமே சினிமா ரசிக்கிறீங்கன்னு தெரியலங்கிற மாதிரி கேட்டுறாங்க. அது சில நேரம் சீரியஸா கேட்கறாங்க, சில நேரம் விளையாட்டு கேட்கறாங்க, சில நேரம் ஃபன் பண்றாங்க. அதனால நீ ஏதாவது டவுட் தான் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க, நான் சொல்லிடுறேன். ஒரு வசனம் சொன்னாலும் பொன் வசனம் மாதிரி சொன்னீங்க பிரகாஷ். பரணிய வந்து யாருன்னா பேசுனீங்கன்னா டிஃபன் பண்ண நான் வந்து நிப்பேன் முன்னாடி. ஏற்கனவே பாலாவை கெடுத்து வச்சிருந்தாரு. பரணியை கெடுக்க ஐடியா பண்றாரு. ஆண்டவனை பத்தி யாராச்சும் இப்படி பேசினா அவரோட வயசுக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படி சொல்லிட்டு நீங்க தடுக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு மகா கலைஞன். ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் புரியல. அவர் வந்து ஒரு குட்டி குழந்தையில இருந்து நடிக்கிறாரு. நீங்க வந்து ஆண்டவர்னு இல்லங்க அவரை வந்து அப்படி கூப்பிடாதீங்க. ஒன்னே ஒண்ணுதான் இல்ல கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாரு. இல்ல சுகுமார் ப்ரோ ஒன்னே ஒண்ணுதான், பரவாயில்ல ஒன்னே ஒண்ணுதான். இல்ல ஒன்னே ஒண்ணு சுகுமார் ப்ரோ, நம்ம வந்து அது நீங்க வந்து விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சு பண்ணாதீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிகப்பெரிய இது. அது வந்து நீங்க படிக்கிறதுக்கெல்லாம் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அது புரியும். அவர் வந்து ஒரு குட்டி குழந்தையில இருந்து அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில வளர்ந்து வராருன்னா நீங்க சும்மா 200 ரூபா அவர் குடுத்துட்டு போயிட்டு அவர் என்னத்துக்கு எடுத்தாலும் அவர் உட்காந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறதுதான் வந்து அநியாயமா இருக்கு. அதனால எனக்கு வந்து எப்ப பார்த்தாலும் நான் உள்ள வரும்போது எங்க கமலஹாசனை பத்தி பேசிட்டே இருக்கீங்க. எனக்கு செம்ம கடுப்பாச்சு. நானே வந்து ரொம்ப வெளியில போற டென்ஷன்ல இருந்தேன். ஆனா அது இன்னும் என்ன டென்ஷன் பண்ணி விட்டுருச்சு. அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப வந்து டென்ஷன் ஆகி எது எடுத்தாலும் வந்து ரொம்ப 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 டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் சாந்தமா வாழ பழகுங்க. சாந்தமா இருக்கணும். விஷால் என்னன்னா விஷாலு கேட்டுச்சா? சாந்தமா இருக்கு. கேக்குதா? அண்ணா இல்ல நான் ஒண்ணே ஒண்ணு சாந்தமா கேக்குது. இல்ல சுகுமார் பிரக் மட்டும் சொல்லிடுறேன். சுகுமார் பிரக் மட்டும் சொல்லிடுறேன். மத்தவங்க சொல்றாங்கன்னா ஓகே, நீங்க வந்து ஜாலியா பண்ணா சொல்ல போய் அதை யாரும் அப்பன்னு நினைச்சுக்க போறாங்க. நீங்க வந்து கோபஸ்டா வேலை இருக்கீங்க. அதனால ஏதாவது சண்டை கிட்ட வந்துச்சுன்னா சமாதானப்படுத்த வேண்டிய வேலை உங்களோடது. நீங்க சண்டையை மூட்டுற வேலையை மட்டும் பண்ணிடாதீங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், நேத்து முந்தானத்து சொன்னேன், இன்னைக்கும் சொல்லிடுறேன். நீங்க வேர்டிங்ஸா கொஞ்சம் சாய்ஸா பேச பார்த்து யூஸ் பண்ணுங்க. நான் இப்போ அவங்க சொன்னதுக்கு எப்படி சொன்னா அது நீ அவங்க ஃப்ரெண்டுங்கிறனால நம்ம வந்து உரிமையா பேசிடலாம். பட் கேக்குறோம் என்ன சொல்ல போறாங்கன்றது அவங்க ரொம்ப தப்பான கூடாது. யாரையும் ஏட் பண்றது கிடையாது. என்னைக்குமே வந்து அது பிரகாஷ் ப்ரோக்கும் தெரியும். எந்த ஒரு ஆக்டரையுமே அபியூஸ் பண்ணி நான் என்னைக்குமே வந்து ட்வீட் போட்டதும் கிடையாது. அது நீங்க போய் பார்த்தாலும் தெரியும். அன்னைக்கு நம்ம பேசுனதை யாருமே இப்ப வரைக்கும் தெளிவா கேட்கலன்னு நினைக்கிறேன். வந்துட்டு அவங்க இல்ல அதே மாதிரி எந்த ஒரு ஆக்டரையும் அபியூஸ் பண்ணி இந்த ஸ்பேஸ்ல பேசுனதும் கிடையாது. நானு முக்கியமா வந்துட்டு கமல் சார் அபியூஸ் பண்றோம்னு சொல்றீங்கல, கமல் சார் படத்தை வச்சு நான் தீசிஸ் இருப்பா விஷால் சொல்லிடுறேன். இருப்பா நீ கூட நீங்க அபியூஸ் பண்ணி பேசல, ஆர்கியூ பண்ணி பேசல, அவ்வளவுதான். விஷால் உங்க சண்டை கேட்டு என்னால காது எனக்கு வலி. ஐயோ என்னடா அது இப்படி சண்டை பிடிச்சிக்கிறீங்க. நான் அதுதான் சொல்றேன். அன்னைக்கு விஷால் கோவப்பட்டு பேசினா தவிர அபியூஸ் வார்த்தைகள் யூஸ் பண்ணல. யாருமே இங்க அபியூஸ் பண்ணி பேசல. ஒரு வார்த்தை நான் யூஸ் பண்ணல. அதுவும் நான் கமலுக்கு கமல் எல்லாம் எவ்வளவு நான் எப்படி பாக்குறேன் கமல் சார் சொல்லியே முடிச்சிட்டேன். அன்னைக்கு என்ன சொன்னா
அவரெல்லாம் நீங்க கம்பேர் லிஸ்ட்லயே வைக்க கூடாது. அவர்லாம் அவர் லீக் எல்லாம் வேற லீக். அவர்லாம் வந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காருன்னு. அண்ணா இல்லண்ணா இன்னொன்னு ஒரே ஐயா, ரெண்டு பேரும் ஒரே நேத்து நேரத்துல ஹேராம பத்தி அவ்வளவு நேரம் பேசுனேன். நேத்து ஹேராம பத்தி விஷால் அவ்வளவு ப்ரோ நேரம் பேசுனேன். விஷால் அதை ப்ரோ கேட்டாங்க. அன்னைக்கு மாதிரியே மறுபடியும் நீங்க ட்ரிகர் ஆயிட்டீங்க. இல்ல பொறுமையா விஷால் பேசுங்க. இல்ல கொஞ்சம் உங்களுக்கு பேசதான் பேசுறதுக்கு விடுங்களேங்க. புரியுதுங்க. என்ன என்ன தலைவா, இங்க ஐயோ பாருங்க கடவுள். விஷால் நீங்க எப்படி பேசுறீங்க ஹேராம் பத்தி, அதுவும் நீங்க வேற உங்களுக்கு இன்னொரு சப்போர்ட்டர் வேற கூட்டிட்டு வந்து அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சூப்பரா பேசுனாங்க எங்க உலக நாயகன் பத்தி. அதனால எல்லாருக்கும் தெரியும் நீங்க வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப யார்கிட்ட எப்படி கோவப்படணும், யார்கிட்ட அமைதியா பேசணும் அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்தபடி ரியாக்ட் பண்ணுங்க. ரொம்பலாம் டென்ஷன் ஆகாதீங்க. இல்லங்க டென்ஷனே ஆகலங்க. ஒருத்தவன் பண்ணாத தப்புக்கு தப்புன்னு சொன்னாலும் அதை ஏத்துக்க முடியாது ப்ரோ. எப்படி நீ ஏத்துக்க சொல்றீங்க? அன்னைக்கு என்ன பேசணும்ன்றது எல்லாரும் தெளிவா கேட்டு இது வந்தா பாருங்க நான் வந்து ப்ரோவே கிடையாது. எப்ப விஷால் பார்த்தாலும் ப்ரோ நீங்க ப்ரோன்னு அன்னைக்கு பேசிட்டு பஞ்சாயத்தே இருக்கீங்க. இல்ல. இப்ப இவங்க கமல் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரெட்ரோ தான் அன்னைக்கு ஒரு பஞ்சாயத்து நிமிஷம் ஏங்க, மறுபடியும் ஒரு நிமிஷம் என்ன பேச விடுங்க முதல்ல. என்ன எனக்குள்ள என்ன இருப்பா இருக்குன்ற சொல்ல விடுங்க. அப்புறம் இருப்பா நீங்க வாங்க அவங்க எல்லாரும். கன்சர்னை முதல்ல கேட்டுட்டு பேசுப்பா. அவங்க ப்ரோவே இல்ல, என்ன எப்ப பார்த்தாலும் ப்ரோன்னு சொல்றாங்க. அதை நீ முதல்ல திருப்பி. நான் அவங்கள அக்கான்லாம் கூப்பிட்டாச்சு. ப்ரோன்னு இங்க பாருங்க, அந்த வார்த்தையில என்ன வருதோ அதான் கூப்பிட முடியும். சும்மா இதுக்காக வந்துட்டு தனியா இப்படி கூப்பிடணும் அப்படி கூப்பிடணும் எனக்கு கூப்பிட தெரியாது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. விஷால் ப்ரோ இருங்க, காம் டவுன். ஏங்க கொஞ்ச நேரத்துல யாருமே தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. தலைவா இல்ல இதெல்லாம் நான் அநியாயமா அமைதியா இருக்கேன். இருக்கு. நீங்களே பேசுங்க. நீங்களே பேசுங்க. ஒரே நிமிஷம் கூல் சில் அமைதியால இருக்க வேணாம். விஷால் வந்து எதுக்கு என்னண்ணா டென்ஷன் கூலா ஆகுதுன்னு இருக்கீங்க? தெரியல. இல்ல ஒரே நிமிஷம் விஷால், நீ ரிலாக்ஸ் ஆகுது. ஆதி ப்ரோ நீங்க தான் ரிலாக்ஸ் பண்ண முடியும் விஷால. கூல் பண்ணுங்க. எனக்கு வந்து மான் கராத்தே படமா எல்லாருமே ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம் முதல்ல டோன் எல்லாம் ரைஸ் பண்ணாம இதெல்லாம் அதாவது ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. இல்ல நான் எனக்கு தெரியல, அவர் வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஆனா ரெமோ படத்துலயே மான்கராத்தத்துல இந்த ஏதோ ஒரு ஆடிஷன் கேட்பாங்கல்ல, ஆடிஷன் கேட்கும் அழுங்கம்பாங்கல்ல, அது மாதிரி விஷால் ப்ரோ எமோஷனல் ஆகாது சொல்லி டோட்டலா எமோஷனல் ஆயிட்டாரு. எதுக்கு கோவப்படுறாருன்னே தெரியல. அன்னைக்கு சண்டேல ஒரு 4 பாயிண்ட் இந்த 2 நேரம் யோசிச்சிருப்பாரு போற. அத சொல்ல வராரு, சொல்லவே விட மாட்டீங்க. அந்த பஞ்சாயத்தே முடிச்சாச்சுப்பா. பரணி ப்ரோ இப்ப வாய்ஸ் இந்த மாதிரி பேசுறதுனால ஒருத்தன் சத்தமா பேசுறான்னா எனக்கு புரியல. கோவம் வந்தா ஒருத்தன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. கோவம் வந்தா வேற மாதிரியான வேர்ட்ஸ் வரும், வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தன் வாய்ஸ கொஞ்சம் அதிகமா பேசுறனாலே அது வந்துட்டு தப்பான இதுன்னு சொன்னீங்கன்னா அது நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறது தப்புன்னு நான் சொல்றேன். நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறதே தப்புன்னு நான் சொல்றேன். இல்ல அதுக்குமே ஒரு கோட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க, ஒரே வாதம் நிமிஷம் வைக்கணும்னா வேர்டிங்ஸ் நிறைய வைக்கணும், சவுண்ட் ஏத்தக்கூடாது. அண்ணா எப்ப நீங்களே பேசுங்கண்ணா. ஓகேண்ணா சாரிண்ணா, என் மேல தான் தப்பு. நீங்களே பேசுங்க, ஃப்ரீயா விடுங்க. இருப்பா விஷால் இருப்பா. பிரகாஷ் ப்ரோ இருங்க ப்ரோ. நான் விஷால் ஒண்ணு இல்ல, சிம்பிளா ஒன்னு சொல்லட்டுமா? நான் சொல்லுங்கண்ணா. நீ எல்லாரையும் மகிழ்விக்கிற ஒரு கலைஞன். நீ வந்து எவ்வளவு வந்து இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவு வீடியோ போட்டு எல்லாரையுமே வந்து குஷிப்படுத்துற ஒரு ஆளு. நீ வந்தாலே உன் வாய்ஸ் கேட்டாதான் வந்து எனக்கு அன்னைக்கு வந்து நிம்மதியான ஒரு ஸ்பேஸ், ஒரு நிறைவோட நான் இருக்கிறேன்னு எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். அப்படி இருக்கும்போது அந்த 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 எப்படி சொல்றது, அந்த சாஃப்டான வாய்ஸ நீ கொஞ்சம் சத்தமா பேசும்போது வந்து எல்லாருக்கும் வந்துட்டு என்னப்பா விஷால் வந்து விஷாலோட வாய்ஸ் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி யாரும் நினைச்சிட கூடாதுன்றதுக்காக தான் அததான் பிரகாஷ் ப்ரோ சொல்லியிருப்பாரு. வாய்ஸை வந்துட்டு நம்ம ரைஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா நம்ம டோனே மாறிடுது. இப்ப நம்ம நேர்ல இருந்து பேசும்போது வந்து நீ கோவப்பட்டியா இல்லையான்றது தெரியும். ஒரு ஸ்பேஸ்ல பேசும்போது உன் ரியாக்ஷன் எங்களுக்கு தெரியாதுல்ல. நீ எந்த ரியாக்ஷன்ல நீ பேசுறன்றத ஒருத்தர் ஒரு டோன்ல எடுத்துப்பாங்க. இப்ப எனக்கு வந்து விஷால் வந்து ஓகே அவன் பெருசா அபியூஸ் பண்ணாம தான் பேசினான், அன்னைக்கு வந்து அவன் பெருசா எதுவுமே எந்த தப்பும் அவன் பண்ணலன்றது எனக்கு தெரியும். இங்க இருக்கிற சில பேருக்கு தெரியும்னா இங்க எவ்வளவு பேர் ஸ்பேஸ் கேக்குறாங்கன்னா அத்தனை பேருக்குமே தெரியும்லாம் கிடையாதுல்ல. எப்போ விஷால் ப்ரோ எப்பவுமே நார்மலா தானே பேசுவார். இப்போ டோன் மாறி பேசுதுன்னா மத்தவங்க நினைப்பாங்க. சோ மத்தவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு அதையுமே கன்சிடர் பண்ணலாமே அப்படின்றத சொன்னேன். நான் கண்டிப்பா கன்சிடர் பண்றேன்னா அதை கன்சிடர் பண்ணி எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்துதான் அன்னைக்கு சாரியும் நான் கேட்டேன். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்துட்டு இவங்க அசால்ட்டா வந்துட்டு கமலோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்திலாம் பேசாதீங்கன்னா, கமலை பத்தி இந்த ஸ்பேஸ்ல அதிகமா பாராட்டினது நாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல அவரை பத்தி அவ்வளவு விஷயம் பேசியிருக்கேன். நேத்து ஹேராம பத்தி ஒரு 1/2 மணி நேரம் பேசுறேன். இவ்வளவு விஷயம் பேசினப்ப அன்னைக்கு ஒரு சிம்பிளா அது அன்னைக்கு நடந்ததெல்லாம் இப்பயும் நான் வந்துட்டு டிஃபெண்ட்லாம் பண்ணல. அன்னைக்கு நான் வாய்ஸ் சத்தமா பேசினது, இப்பயும் நான் வாய்ஸ் கம்மி பண்ணிக்கிறேன். அன்னைக்கு நான் வாய்ஸை கொஞ்சம் டோன் அதிகமா ஏத்துனதுக்கு என் மிஸ்டேக் தான். கனி ப்ரோட்ட கொஞ்சம் தேவையில்லாம நான் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணது என் தப்பு தான். கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டேன், அதுக்கு சாரி. ஆனா கமலை வந்துட்டு அப்படி பேசாதீங்க இப்படி பேசாதீங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. ஏன்னா நான் அப்படி பேசல, அவரை நான் வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அதனால அது சொல்லும் போது எனக்கு ஹர்ட் ஆகுது. விஷால் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு சின்னது. அவங்க உன்னை சொல்லவே இல்லை விஷாலு.
என்ன முதல்ல சொன்னாங்க? இல்ல ஒரே நிமிஷம் என்ன சொல்லல. அது அவங்க ஜென்ரலா அந்த கமல் சார்லாம் அப்படி பேசாதீங்க அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய விஷால் நீ பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது சொல்றேன், அப்படி பேசினா கூட உனக்கு உன் கருத்து என்னவோ அதை நீ சொல்றேன்னா அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அபியூஸ் பண்ணாம, கெட்ட வார்த்தை பேசாம, ஒருத்தரை இழிவுபடுத்தாம, அவரோட பர்சனல் இழுக்காம யாரு வேணா என்ன கருத்து வேணா பேசலாம். அதுக்காக யாராவது அஃபெண்ட் ஆனாங்கன்னா அது அவங்களோட தனிப்பட்ட பிரச்சனை. ஒரு 2. மூணாவது, உன்னை மிஸ்இன்டர்பிரட் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இல்ல என் கருத்தை நான் ரொம்ப தெளிவா விளக்கிக்கிறேன், நான் அவங்க யாரையும் இப்படி பேசல அப்படின்னு நீ இப்படி சொல்றதுக்கும், இப்ப நீ நீ நார்மலா ரொம்ப ஃபன்னா பேசுற ஆள்ல, இப்போ ஒரு ஒரு படத்துல வந்து ஒரு ஒரு ஹீரோ கத்துறதுக்கும், ஒரு காமெடி பண்ணிட்டு ஒரு ஃபன்னா இருக்கிற ஒரு ஆள் இதுவா பேசுறதுக்கும், இப்போ சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு ஹீரோ பேசுறதுக்கும், ஒரு சீரியஸான ஒரு ஹீரோ பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவங்க வந்து நார்மலா சவுண்ட் ஏத்தி பேசினா கூட என்ன இவ்வளவு அமைதியான ஆளு, இவ்வளவு ஜாலியான ஆளு, திடீர்னு சவுண்ட் ஏத்தி பேசுறாங்களே அப்படின்னு அது இன்னும் எக்ஸ்ட்ரா அஃபென்சிவா தான் தெரியும் அவங்களுக்கு எதிரில் இருக்கவங்களுக்கு. ஸோ கரெக்ட். சிம்பிளா சொல்ல போனா ஒரு பாலையா பேசும்போது வந்து அவர் எப்ப பேசினாலுமே அவர் அப்படிதான்ப்பா, அவர் டோனே அப்படிதான்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க. இதே ஒரு இல்ல எனக்கு நடுவுல தன்மையாவே வந்து பேசிட்டு இருக்கிற எனக்கு நடுவுல வேலை அப்படி இருக்காது. இல்ல அதனால நான் நடுவுல சொல்றேன் வேலை ஒண்ணு. இன்னொன்னு, நான் மணிமேகலைட்டையும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். மணிமேகலை உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, இல்ல அவரை பத்தி இப்படி பேசுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா, இப்ப ஏன்ட்டு நீங்க எப்படி வேணா பேசிக்கங்க, நான் எதை பத்தியும் கவலைப்படாத ஆளு. ஆனா இன் ஜென்ரலா நீங்க பேசும்போது ஸ்பேஸ்ல பேசுறீங்கன்னா, இப்ப நீங்க நார்மலா சொல்லிட்டு போறீங்க, கமல்ஹாசன் சார் அப்படி பண்றீங்க, இப்படி பண்றீங்க, அப்படி பண்றீங்கன்னு. கீழே இருக்கிற லிசனர்ஸ் வந்து அதை அவ்வளோ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கலன்னா, இது அல்லது அவங்க என்ன பேசுனாங்கன்றத கேட்கலன்னா, இவங்க ஏதோ பயங்கரமா பேசிட்டாங்க போல் இருக்கு, தப்பு தப்பா பேசிட்டாங்க போல் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை திட்ட போவாங்க. இன்டர்நெட்ல டார்கெட்டட் ஹேட் அவ்வளோ இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு மாற்று கருத்து இருந்துச்சா, கமல் வந்து கடவுள் கிடையாது, கடவுளையே விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. யாரை வேணா விமர்சனம் பண்ணலாம். ஆதியை விமர்சனம் பண்ணலாம், பிரகாஷ் விமர்சனம் பண்ணலாம், சுகுமார விமர்சனம் பண்ணலாம், கமலையும் விமர்சனம் பண்ணலாம், யாரை வேணா விமர்சனம் பண்ணலாம். உங்களுக்கு அதுல மாற்று கருத்து இருந்துச்சுன்னா, இல்லைங்க நீங்க சொன்ன கருத்துல எனக்கு மாற்று கருத்து இருக்கு, இது என்னுடைய கருத்து அப்படின்னு சொல்லுங்க. இப்ப நீங்க அப்படி இல்லாம நீங்க சொன்னீங்கன்னா இது பேர் மாரல் பாலிசி. காமெடியா பேச வந்தங்க. புரியுது அது உங்களுக்கு புரியும். மணிமேகலை உங்களுக்கு புரியும், லிசனர்ஸ்க்கு புரியாதுல்ல, எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியாதுல்ல யாருன்னு. அதனால நான் சொல்றேன், நீங்க அதை பேசின டோன் காமெடியா இருந்த மாதிரி கன்வே ஆகாது. அது இப்படி ஒரு பார்வையை அதை பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன், அவ்வளவுதான். நான் உங்களை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் சொல்ல, நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி இருங்க. பட் இப்படி ஒரு பார்வை அதுல இருக்குன்னு சொல்றேன். நான் இந்த ஸ்பேஸ்ல ஆரம்பத்துல இருந்து இந்த ஸ்பேஸ்ல அப்படி அடாவடியா தான் தெரியாம கைப்பட்டுருச்சு, உண்மையாலே தெரியாம பட்ட கை. இல்லைங்க, எங்க கீழ இருக்க லிசனருக்கு சொல்லிக்கிறேங்க, நான் இந்த ஸ்பேஸ்ல எப்பயுமே அப்படிதாங்க வந்து அடாவடியா பேசுறேன். அது இல்ல மணிமேகலை, அவரே இன்னைக்கு ஒரு லிசனர் இருப்பாங்க, நாளைக்கு வேற லிசனர் இருப்பாங்க. அதனால நான் உங்ககிட்ட நம்ம தான் சொல்லும் போது என்னன்னா, சோழர் சொல்லும் போது ஒண்ணு தோணுச்சு, இவங்க எப்ப வந்தாலுமே வந்துட்டு நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு பொதுவா தான் பேசுவாங்க. ஒருவேளை வந்து டக்குன்னு ஒரு புது லிசனர் வந்தானா, எவனோ ஒருத்தன் இந்த இங்க மேலகிற வந்தா எவனோ ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டு இருக்கான் போல, வந்து விளாசுறாங்க இவங்க அப்படின்னு நினைச்சிட்டான்னு வச்சுங்களேன். நான் வரும்போது தோழர் பேசிட்டு இருந்தாரு, நான் தோழருக்கு தான் பதில் சொன்னேன். அவருதான் லீவ் நாள்ல 2 மணி வரைக்கும் பதில் எடுக்காம படுத்திருப்பாரு. அவரு வந்து எங்க கமல்ஹாசன் பத்தி பேசுறாருன்னு நான் சொல்லிட்டேன். அவருக்கு தான் சொன்னேன், நான் வேற யாருக்குமே சொல்லவே இல்லை. ஆதின்னு சொல்லி சொல்ல வேண்டியதானங்க, ஏங்க தேவையில்லாம இந்த பேட் கேம் சொல்ல. இல்லங்க ஏங்க ஒண்ணே ஒண்ணு இவங்க பண்ற, அதுக்கு மேல ட்விட்டர்ல யாராவது நெகட்டிவ் ரிவ்யூ போட்டாங்கன்னா இங்கே வந்துகிட்டு ஏங்க இப்படி இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ போடுறீங்க, ஏங்க இந்த படத்தை இப்படி கழுவி ஊத்திடுறீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. 19 நம்ம தான் கழுவி ஊத்துல மாதிரி. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்க பேசும்போது ட்ரம்ப் மாதிரியும் மோடி மாதிரியும் நீங்க பேசும்போது உலகமே கேக்குதுன்னு நினைச்சிட்டு பேசுறீங்க. இல்ல 130 பேர் தான் கேக்குறாங்க, 10 பேர் தான் பேசுறாங்க. இல்ல மணிமேகலை ஒரு நிமிஷம் இருக்கு. மணிமேகலை இருங்க. முதல்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது டபக்குன்னு ஆன் பண்ணி பேசாதீங்க. ஒரு நிமிஷம் நீட்டா சொல்லிட்டு இருக்கோம். சோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பேசும்போது இந்த 10 பேர் தான் இருக்காங்க இங்க. நீங்க உலகத்துக்கே ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணல. இப்ப மன் கி பாத் பேசுறா பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்க பேசுறத நாடே கேட்கல. அதனால இப்ப நீங்க அவங்க அப்படின்னு பேசுனீங்கன்னா அவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, இந்த ஸ்பேஸ்ல இருக்கவங்க யாரோ பேசிட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்குவாங்க. இப்ப நீங்க வந்து 10 பேர் தான். அதுவும் முக்கியமா வந்துட்டு மஞ்சள் கலர் டிபியில இருக்கிற ஒருத்தர் வந்து பேசிட்டு பாரு அப்படின்னு கூட தோணும். இல்ல அதான் இப்ப இதான் இன்னொன்னு இருக்கு, ஸ்பீக்கரே வர மாட்டேயா, எப்ப பார்த்தாலும் பேசுறது இடையில குறுக்க பூந்து இப்படி பேசாதீங்க அப்படி பேசாதீங்க. இல்ல அப்படி பேசாதீங்கன்னு சொல்ல, இதை கவனத்துல வச்சுக்கன்னு சொல்லியாச்சு. இனிமே உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். இப்ப இந்த டாபிக்கை விட்டுட்டு நம்ம அடுத்த டாபிக் போவோம். விஷால் செல்லக்குட்டி. அடுத்த டாபிக் போறதுக்கு முன்னாடி ஒண்ணே ஒண்ணு நடுவுல வந்து வேலாயுதம் படத்துல வந்து எம்எஸ் பாஸ்கர் போற மாதிரி பரணி போயிருப்பாரான்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இல்ல இருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் அவர்கிட்ட 9 மெசேஜ் பண்ணேன், கொஞ்சம் நேரத்துல முடிச்சிடலாம்.
ஆனாலும் பரணி இல்ல நீங்க எதுக்கு நான் ரொம்ப சொன்னேன்னு தெரியுதா? தப்பா பேசிட்டீங்க சரி பரணி. தெரியுது. உங்களை இன்னும் பொங்கல் வச்சு விட்டுருவாங்க. அப்புறம் நான் பேசலாம். நான் எங்க தப்பா பேசுனேன்? இல்ல இல்ல பரணி அதெல்லாம் பரணி சுட சுட உண்மையிலே இப்படி வந்து பண்ணாதீங்கன்னு இல்ல இல்ல சொல்லியிருக்கோம். பரணி சில விஷயங்கள் நானே சொல்லுங்க. வந்து என் காது பட கேட்டேன். நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துட்டு நிறைய வந்து இதுவாகுது. ஆனா சில விஷயங்கள் நீ உனக்கே தெரியாம தப்பு பண்ற. அந்த தவறுகளை திருத்த என்னன்றத வந்துட்டு நான் சொல்றேன். ஆனா தவறு இல்ல, குறிப்பா அது தெரியாம குறிப்பா நீ பண்றது. அந்த விஷயத்த அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது பரணி. இந்த விஷயத்த இந்த மாதிரி பண்ணது கூட கரெக்ட். ஓகே, பட் அந்த அந்த விஷயத்த அந்த விஷயத்த நீ மாதிரி அப்படி பண்ணது ரொம்ப பண்ணதுதான் தப்பு. அன்னைக்கு அப்படி பேசினாங்க எல்லாருமே. நீ இந்த விஷயத்த இப்படி பண்ணியிருந்தா கூட இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. சரி, சரி நடுவுல ஓகே. ஆதிபுரம் சொன்ன விஷயத்த பரணி காதுல வாங்கினாரு இல்லைன்னு தெரியல. எனக்கு காதுல வாங்கினாரா அந்த இல்ல எம்எஸ் விஷயத்தையும் பாஸ்கர் அவன் மாதிரி காதுல தனியா வாங்கல. போயிட்டாரா? என்ன போங்க நடுவுல நீ பரணி வந்து இப்படி இருக்கீங்க, நடுவுல அவர் ஆதி அப்படி ஒரு பேசுறாரு, வார்த்தை கண்டுக்காம போயிட்டீங்க. ஆதி நான் என்ன சொன்னாரு? இல்ல நீ அவர் சொல்லும் நீ போது கவனிக்கல. நீ எம்எஸ் நீ பாஸ்கர் மாதிரி போகலையா நீங்க? அதெல்லாம் அவசியம் இல்லைண்ணா. இல்ல சரி, வேலாயுதம் படம் பாத்திருக்கீங்களா? நான் இன்னொன்னு சொல்லிட்டு போறேன் பிரகாஷ். நீங்க வந்து கிரிக்கெட் வந்து ரொம்ப போரிங்னு சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்வீட்டா போடுங்களேன். என் தம்பி ஒருத்தன் அது வந்து இந்த கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி காலையில இருந்து உட்காந்து பாத்துட்டு இருக்கான். அவனை போய் நல்லா கொட்டணும்னு தோணுது. எப்படிதான் இப்படி பாக்குறானே தெரியல. ஆமா, நான் திருவள்ளுவர். நான் சாம்பியன்ஸ் சொன்னா ட்ரோஃபி அது. உலகம் பூரா உலக பொதுமுறை கேட்டுருவாங்க. நான் ட்வீட்டா போட்டு இப்ப அவர் பாத்து திருந்திட இன்னைக்கு போறேன். பாக்குறவங்க எல்லாருமே பிரகாஷ், வந்து இந்த விவேக் ஜோக் ஒண்ணு நான் வரும் சொல்றேன் தெரியுமா? பாருங்க. அம்மா அப்பா தாத்தா பாட்டி ஒண்ணு விட்ட சித்தப்பா சித்தி இவங்க எல்லாம் சொல்லி கேட்காதனா, மங்கி கேப்பத்தை ஸ்டாப் சொல்லி கேட்பேனா அப்படின்னு. இந்த மாதிரி நீங்க எல்லாம் சொல்லி கேட்காத. இன்னைக்கு இந்தியா மேட்ச் ஆடல ஆதி ப்ரோ. ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஒரு டீம் தோக்கணும்னு வந்து இந்தியாவே உட்காந்து பார்த்துன்னு இருக்கும். அது வந்து ஆனா அது அவனுங்க உண்மை. ஜெயிக்க நான் போறாங்க. இப்ப வந்து இல்லங்க அது எப்படியோ ஜெயிச்சிட்டு போறாங்க. ஆனா எனக்கு என்ன, அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. நார்த் இந்தியால வந்து இம்ப்ரெஷன் அதிகமா கிடைக்குது. ஏகப்பட்ட இந்த கிரிக்கெட் அனலிஸ்ட் வந்து ரொம்ப மோசமா ஒரு இந்த வேடிக்கையா ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஜஸ்ட் கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாட்டா பார்க்காம அவன் ஒருத்தன் வந்து ஒரு எண்ட்ல வந்து டோட்டல் விக்கெட் விழுந்துட்டு இருக்கு, ஒரு எண்ட்ல வந்து பக்கத்து ஜமானால ஓட முடியல. அப்ப பாபர் அந்த நின்று விளையாட வேண்டிய விக்கெட் விழுந்துடக்கூடாது, 50 ஓவர்ஸ் இருக்கு, நின்று விளையாடிட்டு இருக்கான். உடனே வந்து டாட் பேட்ஸ் விளையாடுறான். வேர்ல்டு நம்பர் 1 பேட்டர் வந்து இப்படி விளையாடுறான், அப்படி விளையாடுறான், இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணுவான். யோ எயித்தாப்ல விக்கெட் விழுந்துகிட்டே இருக்கியா சர அதை பார்க்க மாட்டேறீங்களா? ஏன் இப்படி போட்டு நார்த் இந்தியன்ஸ் கவர் பண்றதுக்காக மட்டுமே ட்வீட் பண்ணிட்டு இருக்கீங்க? போட்டு ஒட்டுமொத்தமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு டீமே போட்டுட்டு. போங்க, எப்ப விளையாட்டுல இருந்து மதத்தையும் இதையும் கலந்து விட்டாங்கன்னா டோட்டலா முடிச்சு விட்டாங்க. அது எப்பவுமே அப்படித்தானேங்க இருந்திருக்கு. கிரிக்கெட் வந்து காலங்காலமா. சரி, அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பரணி முடிச்சிடலாமான்னாரு. எப்போ ஒரு பஞ்சாயத்துல வந்துதான் இல்ல முடியணும் இருக்கு. அவருக்கு என்னதான் ஆனா பிரச்சனை எனக்கு எனக்கு என்னன்னா, புரியல. இந்த காரணத்தை சொல்லி நாளையில இருந்து அவரை திட்டுங்கப்பா கீழே இருக்கிறவங்க எல்லாம். அவரு அவ சொல்றானேன்னு அவரை 10 மணி ஆகுதோ இல்லையா, அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிடலாமா அதைத்தான் சொல்றாரு அவரு. இல்ல எனக்கு இல்ல ஒரு விஷயம் மாவீரன் வந்து பாருங்க, அது எது எதுக்கோ திட்டுறீங்க, ஆமா எது எதுக்கோ திட்டுறீங்க. திட்டுறீங்க. எனக்காண்டி ஒரு 2 வாட்டி இந்த இவர் சொல்லுவார்லங்க, சந்திரமுகில வந்து நடுவுல விஜயகுமார் வருவார்லங்க, இப்படிதாங்க எந்த தப்பு செய்யாத என் பேத்தி ஏன்லாம் துர்காவையும். கேட்காதீங்க, ஏன்லாம் இல்ல அது இல்லங்க, இப்படிதாங்க இல்ல எந்த தப்பு செய்யாத என் பேத்தி துர்காவையும் உள்ள போட்டு அடைச்சிட்டாருங்க, அடிங்க அவரை அப்படின்ற மாதிரி. விஷாலு ஐயோ அண்ணா நான் ரைட்டு. இருக்கேன். நான் ஏ உண்மையாலுமே பிச்சு எனக்கு போடுவேன். என் விஷால்கிட்ட மனசு பேசுறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ க்ளோஸ் இதாங்க பண்ணீங்கன்னா விஷால் வாய்ஸ், இதுதாங்க விஷால் இந்த வாய்ஸ், வாய்ஸ்ல இதுதாங்க இந்த விஷால் வாய்ஸ்ல வாய்ஸ். 2 நிமிஷம் பேசுறீ இது செல்லக்குட்டி. பேசுங்க. இது மட்டும் இல்லாம இதுதான் நைட்டு 10 தலைவா மணிக்கு இது மாதிரி தலைவா பேசுனா அப்படின்னு சொல்றதும் விஷால் வாய்ஸ். அத சொல்லுங்க முதல்ல. அத சொல்லுங்க முதல்ல. அது மட்டும் இல்ல அண்ணே, இங்க ஒரு ஸ்மைல் ஒண்ணு ஆமா பண்ண அண்ணே பாத்தியா? அப்படின்றது ஒண்ணு. அப்புறம் வாங்க வேற லெவல் படம் ஒண்ணு பாத்தேங்க, நாளைக்கு அடுத்தடுத்து ஒண்ணு போறீங்க அப்படின்ற மாதிரி பேசுவாங்களா. கேலப்பா வா. கண்டிப்பா நான் என்ன அவங்க கொஞ்சம் ட்ரிகர் பண்ற மாதிரி பேசிட்டாங்க. மை மிஸ்டேக் தான். ஏங்க அவங்க உங்களை சொல்லலைங்க, அதான் சொல்ல வந்தேன். நீங்க அதுக்கு பிரகாஷ் பேச விடுங்க, பிரகாஷ் பேச இல்ல ஒரு விடுங்க தவிர பழைய அது படங்கள்ல இல்ல இல்ல அவங்க விஷாலு, அவங்க என்னன்னா பழைய எப்பவும் படங்கள்ல பொதுவா பேசுறது இல்ல வந்துட்டு சுகுமார் பொதுவா கூட இல்ல சுகுமார், அது ஏன் மூக்கு குறிவாத்து எரிஞ்ச கல்லு சரியா, என்ன வம்புக்கு இருக்கா வழக்கமா பேசுற மாதிரி பேசினாங்க. சத்தியமா எனக்கு தெரியலங்க நான் என்ன வந்து மூடியை இல்ல பத்தி அதான் பேசிருந்தாங்க, அதுவும் பிரகாஷ் என்ன மறந்துட்டேன். தெரியுமா பண்ணா, இந்த பழைய படங்கள் எல்லாம் வாகை சுந்தரசேகர் உள்ள பூந்து யாருக்கோ போற புல்லட்டை வாங்கிக்குவாப்ல நெஞ்சில, அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம இவன் வாங்கி செத்து விழுகிறான். இவன் எதுக்கு விழுகிறான் சம்பந்தமே இல்லாம 2 நாள் நமக்கு முன்னாடி வீசின நான் கல்லுல. தானே அடி வாங்கினேன். அது சொல்றாங்கன்னு நினைச்சிட்டேன். அதான் ஏதோ சொல்ல வந்திருக்காங்க, நான் அப்படியே என்ன புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குதாங்க அதுக்குதான் உங்களை எப்பவுமே நிப்பாட்டிட்டே இருந்தேன். கேட்கணும். ஆனா உங்களை சொல்ல ப்ரோ வரலங்க, அதை அதுக்கு விடுங்க. ஒரு அன்னைக்கு எல்லாரும் வந்து அன்னைக்கு விஷால் ப்ரோ மியூட்ல போங்கன்னு சொல்றேன். அவர் யார் வேணா இருக்கட்டும், என்கிட்ட எல்லாம் வச்சு கூடாது, எங்க கனியை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க, மியூட்ல போங்க கெஞ்சுறேன். நான் யாருன்னு காட்டியே தீர்வு. தலைவா நீங்க பேசுனது அது சரியா? விஷால் என்னன்னா இன்னைக்கும் கூட ஒரு
இனிக்கும் மாவீரன் ஏதோ சொல்ல ஒரு வந்தான் மதுரைக்காரன் பிஹேவியர் ஒண்ணு ரெட்ரோ பண்ணுவான். நீ சுமாரு அதான் சொல்றேன். இனி கூட மாவீரன் ஏதோ இல்லங்க அந்த மதுரையில இந்த சொல்ல மாதிரிலாம் வந்தது பண்ணுவாங்க. ரெட்ரோ நீ 2 சுமாரு பேருக்கு சம்மந்தமே இல்லாம சண்டை நடந்துட்டு இருக்கும். ஒருத்தன் ஊடையில போய்கிட்டு ஆடுறா என் மாப்பிள்ளைய பத்தி ஆடுறா பேசினா அவங்க 2 பேருமே சமாதானமாய் போயிருப்பாங்க. இவன் சம்மந்தமே இல்லாம ஒருத்தன் ஊடையில போது நைட் வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். சரி விடுங்க, அந்த மாதிரி ஒரு சேர்த்து பிஹேவியர் பண்றான் அவன். வாங்கியாச்சு அந்த மாதிரிதான். நீ இல்ல உணர்ச்சி வசத்தை எப்பவுமே கட்டுப்படுத்து. மணிமேகலை வந்தாங்கன்னா உங்கள்ட்ட ஒரு பஞ்சாயத்து கொண்டு வருவாங்க. அதை அவர் கவனிக்கல போல ரெகுலரா. எப்பவுமே அவங்க வந்தாங்கன்னா ஆத்திக்கிட்டு ஒரு பஞ்சாயத்து கொண்டு வருவாங்க. டிக்கெட்டுக்குலாம் டிக்கெட் அது பேர் என்ன கேன்சலேஷனுக்குள்ள இவர்கிட்ட கேட்பாங்க. ஆமா நீங்க என்னங்க இளையராஜா ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க, நீங்க பேசி வாங்கி கொடுங்க அப்படின்னுவாங்க. இளையராஜா வந்து அது நீங்க சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கா ரெடியா நிக்கிற மாதிரி, இல்ல நான் சொல்லி முடிச்சப்ப அது ஒரு உலக இது ஆகிற மாதிரி, ஒரு பெரிய நாளை காலைல ஐநா சபையில இதை பத்தி விவாதம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஸ்பேஸ்ல வந்து அதை கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பேசிக்கா வந்தாங்கன்னா ஏதோ ஒண்ணு பேசிட்டு போகணும், அவ்வளவுதான். ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு ஜோன்ல அவங்களை எடுத்துக்கோங்க. இல்ல அது என்னன்னா அங்க தமிழ் பேசுறதுக்கு வந்து ஆட்கள் குறைவுனால நம்மகிட்ட மனம் விட்டு பேசிட்டு ரிலாக்ஸா ஒரு 10 நிமிஷம் பேசிட்டேன், நீங்க என்னமோ சண்டை போட்டு போங்க, நான் அப்புறம் வேலை முடிஞ்சு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான். இன்னொன்னு அவங்க ரைட்டு, டெய்லி ஒரு 10 சபதம் மாதிரி மணி ஒண்ணு ஆகுது. எடுத்துருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் டெய்லி தேவையில்லாம பேசணும் அப்படின்ற மாதிரி. நம்ம மட்டும் தான் இந்த உலகத்திலேயே தேவையில்லாம பேசிட்டு இருக்கோம் ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறதுனால, சரி இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்காதுல்ல வேற எங்கேயும். மத்த எல்லாரும் ஏதாவது ஒரு டாபிக் பேசுவாங்க, இல்ல ஏதோ நம்ம தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்கோம்ல, அதனால சரி தேவையில்லாத பேசுறவங்க இருக்கிற இடத்துல வந்து நம்ம தேவையில்லாத ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போவோம் அப்படின்னு பேசுவாங்க. அவ்வளவுதான். நீங்க யாரும் அதை ஒஃபென்சிவா எடுத்துக்காதீங்க. அப்புறம் பரணி அந்த விஷயத்துக்காக அடிக்க கண்டிப்பா வர்றவங்க ரெட்ரோ சொன்ன மாதிரி 9:30 மணிக்கே உங்களுக்கு ஒருவேளை ஸ்பேஸ் கேட்க பிடிச்சிருக்கு, ஏன் சீக்கிரமே முடியுது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்காக பரணியே அடிங்க. ஆமா, அதுக்கப்புறம் ஃபைனலா ஒண்ணு இருக்கு. எப்பவுமே வந்து மணிமேகலை திட்டினாலும் அவங்க திட்டி முடிச்சோடனே ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. பழைய படத்துல அந்த 60s 70s படத்துல எல்லாம் நீங்க பார்க்கலாம் அந்த சிரிப்பு. உண்மையாலுமே அதுக்கப்புறம் நீங்க வந்து நான் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அந்த ஆடியோ வந்து இவங்கள்ட்ட இருந்தா கேட்கறேன். ஒரு திட்டுற மாதிரினா கூட திட்டிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க. எனக்கு அதுவே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும். பழைய படங்கள் பார்த்த அந்த நாஸ்டாலஜி எல்லாம் நிறைய கிடைக்கும். அவங்களுக்கு மீண்டும் எனக்கெல்லாம் அவங்க நன்றி திட்டுறப்பே சொல்லிடுவோம். சிரிப்பா தான் இருக்கும். ஆனா எப்படின்னா அதுதானே எப்படி என்னாலலாம் அப்படி இருக்க முடியல, ரொம்ப ட்ரிகர் ஆயிடுறாங்க லூசு மாதிரி. சை நீ நீ உன்னைய திட்டுறதுக்கு ட்ரிகர்னா பரவாயில்ல, பக்கத்துல இருக்கிறவனை திட்டுறதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகுற அப்படின்னா நீ தான் திருந்தணும். திருந்த வேண்டியது நீ தான். இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல ஒன்னே சொல்றேன் விஷால் ப்ரோ, நான் திரும்ப சொல்றேன். இது வந்து ஒரு அட்வைஸா கூட எடுத்துக்கலாம். நான் அட்வைஸ்லாம் கிடையாது. ஏன்னா ட்விட்டர் எப்பவுமே சோசியல் மீடியால யார் என்ன சொன்னாலும் கவனிக்க கூடாது. முக்கியமா ட்விட்டர்ல வந்து முகம் தெரியாத நபர்கள் அவங்க ஜஸ்ட் பண்ணுக்காக பேசுறோம். நம்ம வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக வரோம். 2 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ பேசுறோம், ஜாலியா கடந்து போயிட்டு இருக்கோம். அதுக்கே நடிகர்களுக்காகவும் இல்லை, எந்த நடிகனா இருந்தாலும் சரி சண்டை போடாதீங்க. அதுக்கு அவன் சண்டை போறானா மியூட்ல போட்டு போயிருங்க, இல்ல நீங்க ஹெட்செட்டை கழட்டிட்டு போயிருங்க. அவ்வளவுதான், ரிலாக்ஸ். நம்ம ஒண்ணு அவங்க மியூட்ல போட்டு தூக்கிடணும். ரொம்ப சண்டை நமக்கு சண்டை போடாம ஜாலியா ஃபன் பேசுறோம், இல்ல படத்தை பத்தி பேசுறோம், அவ்வளவுதான் நமக்கு தேவை. ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே பெரிய நடிகர்களே சண்டை போடுறது இல்ல, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் தான் வைக்கிறாங்க. அதனால நீங்க சண்டை நடிகர்களுக்கா நீங்க சண்டை போடாதீங்க, அவங்களே திருந்துறாங்கன்றப்ப நீங்களும் திரும்பி வாழ்ற வழியை பாருங்க. சரி, நான் வைலன்ஸ் இதுக்கப்புறம். தேங்க்யூ பிரகாஷ் ப்ரோ. ஓகே, 3 நாளா குட்டி கலாட்டா ஹேட்ரிக் போட்டாச்சு. தொடர்ந்து 3 நாளாவா? போட்டாச்சா? நேத்து நார்மல் தான், இன்னைக்குமே நார்மல் தான். அது என்னன்னா பஞ்சாயத்தே இல்ல, பஞ்சாயத்து நடத்திட்டு பஞ்சாயத்து ஆக்கிட்டாரு அவரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இன்னொன்னு நேற்று இன்னொரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நடந்தது வந்து சண்டை கிடையாது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடந்தா அது வந்து சண்டை. இப்ப இது வந்து இந்த சூரி போஸ்பாண்டி சண்டை ஒண்ணு இருக்கும்ல, தாத்தா வந்து விலக்கி விட்டு தள்ளி போங்கடா அப்படின்னு போவாங்கல்ல, இது அந்த மாதிரிதான். இது சண்டை கணக்கிலே சேராது. அவரும் குட் நைட் சொல்லணும்னு பாக்குறாரு பிரகாஷ் அண்ணன். இல்ல நான் கூட பரவாயில்ல, பரணி தான் கொஞ்சம் அந்த டிபி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ரஃப் ஆயிட்டே வருது. அந்த சிரிப்பு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி டேய் முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களான்னு. அதனால நான் உண்மையாலே முடிச்சிடறேன். பாய், டாடா, மகிழ்ச்சி, பாய். இல்ல எனக்கு பிரச்சனை எல்லாம்